बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। जय बोल सद्गुरु महाराज की जय। जय बोल आंजनेय स्वामी की जय। ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்படி நம்ம சொல்கிறோம். அவதாரம்னா இறங்கி வர்றதுன்னு இருக்குது. அவதரணம்னா மாடியில் இருக்கவன் இறங்கி வராதே, அதுக்கு அவதரணம் அப்படின்னு பேர். நம்மெல்லாம் பிறந்தா ஜனனம்னு பேர். இப்போ நான் வந்து சந்திரசேகர சர்மா அவதாரம் சொல்கிறது இல்லை. ஏண்டானா நம்மெல்லாம் ஒரு கர்மாவை பண்ணிவிட்டு அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறோம். நம்ம கர்மாவனால் பிறக்கிறதுனால நமக்கெல்லாம் ஜனனம்னு பேர். பகவான் வந்து எந்த கர்மாவும் அவருக்கு கிடையாது. அவர் ஏன் பிறக்கிறாருன்னா கருணையினால் பிறக்கிறார். குருநாதர் அழகாக உதாரணம் சொல்லுவார். ஒரு குழந்தை சாக்கடையில் விழுந்துடுத்துன்னா பட்டுப்புடவை கட்டின்னு இருந்தால் கூட அம்மா டக்கானு இறங்கிடுவாள் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு. சாதாரணமாக அம்மா பட்டுப்புடவை கட்டின்றா சமையல் பண்ணும்போது கூட அழுக்கு துணியை மேலே கட்டிட்டு தான் சமையல்லாம் பண்ணுவாள், பட்டுப்புடவை அழுக்காகாமல் இருக்கணுமேனு. ஆனால் அதே பட்டுப்புடவை கட்டின்னு இருக்கும்பொழுது குழந்தை சாக்கடையில் விழுந்து கொடுத்துனா பட்டுப்புடவை அழுக்காயிடுமே மாற்றின்னு வருவோம்லாம் இருக்க மாட்டான். குழந்தைய காப்பாற்றுறதுக்கு உடனே சாக்கடையில் இறங்கிடுவான். அது மாதிரி இந்த சம்சார சாக்கடையில் குழந்தைகளாகிய நம்ம விழுந்ததுனால நம்மளை காப்பாற்றுறதுக்கு பகவான் இந்த சம்சாரத்தில் இறங்குறானே சம்சார சாக்கடையில், அதனால அதுக்கு அவதாரம் அப்படின்னு பேர். இன்னொரு உதாரணம் சொல்கிற வழக்கம் உண்டு. ஜெயிலுக்குள்ளே யார் போவா? தப்பு பண்ணினவா தான் ஜெயிலுக்கு போவா. சில சமயம் போலீஸ் அதிகாரியும் ஜெயிலுக்கு போவார். தப்பு பண்ணின போலீஸ் அதிகாரி இல்லை, தப்பு பண்ணின அந்த அவனுக்கு தண்டனை காலம் முடிஞ்ச உடனேயே அவனை அவிழ்த்து விடுறதுக்கு ஜெயிலிருந்து விமோசனம் பண்ணுறதுக்கு போலீஸ் அதிகாரியும் ஜெயிலுக்குள்ளே போவார். யாராவது பார்த்துட்டு என்ன சார் போலீஸ் அதிகாரி ஜெயிலுக்குள்ளே விட்டாரே அப்படி சொல்கிறது இல்லை. அவனை வெளியில் விடுறதுக்காக அந்த பந்தனத்துலேருந்து வெளியில் விடுறதுக்கு போலீஸ் அதிகாரி ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி இந்த சம்சார பந்தத்தில் மாட்டின்னு இருக்கிற நம்மளை இந்த சம்சார பந்தத்தில் வெளியில் கொண்டு வரத்துக்காக பகவானும் இறங்கி வராரு இந்த சம்சாரத்துக்கு. அதுக்கு தான் அவதாரம் அப்படின்னு இதை பகவானே சொல்கிறார். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் யோ ஏவம் யோ வேத்தி தத்வதா. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். ஏன்னா பகவான் கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான். இமம் விவஸ்வதே புரோக்தம். இந்த உனக்கு சொன்ன யோகத்தை அன்னைக்கு நான் சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேன் அப்படின்னா. உடனே அர்ஜுனன் நம்மளை மாதிரி கேள்வி கேட்டான். கிருஷ்ணா, சூரியன் எத்தனையோ காலமாக இருக்கார், நீ இன்றைக்கி பிறந்திருக்க, உன்னோட டேட் ஆஃப் பர்த்தும் என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் கொஞ்சம் ஒரே நாள் வித்தியாசத்தில் தான் இருக்குது. இப்போ உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், நீ வந்து எப்படி சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேன், இது மாதிரி பொய் சொல்லாதேன்னா. அப்போ சொன்னான், அர்ஜுனா உனக்கும் எனக்கும் பல ஜென்மம் ஆயிருக்குப்பா, ஆனால் உனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன், இனிமேல் எத்தனை ஜென்மம் எடுக்க போகிறேன் எல்லாம் எனக்கு தெரியும். என்னோட ஜென்மம் திவ்யன்னு தெரிஞ்சிருந்தாலே அவனுக்கே ஜென்மம் கிடையாது அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறான். அப்படி பகவான் கருணையினால் பிறக்கிறாரே, அதனால் அதுக்கு அவதாரம். சில சமயம் நம்ம அம்மாவும் சொல்லுவாள், எனக்கு அவதாரமாக வந்து வாச்சிருக்கும்பா. அந்த அவதாரம் வேறு. அவதாரம்னா இறங்குறதுன்னு அர்த்தம். மரத்துலேருந்து என்ன இறங்கும்? வானரம் இறங்கும். இந்த வானரமாக வந்து பிறந்திருக்குன்னு சில சமயம் நம்ம அம்மாவும் சொல்கிற வழக்கம், அவதாரமாக வந்து பிறந்திருக்குன்னு. அது வேறு அவதாரம். பகவான் பண்ணுற அவதாரம் மாதிரி இல்லை. நம்மளும் ஒரு விதத்தில் அவதாரம் தான் வச்சுருக்கோங்களேன். விஷயம் அந்த பகவான் அவதாரம் பண்ணி தர்மத்தை காட்டுறதுக்காக முதல்ல யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வேதங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் படிக்கணும். சத்திரியனாக பிறந்தவாளுக்கு ரொம்ப ஒன்று மாத்திரம் தெரிஞ்சால் போகாது. இன்றைக்கி ரெண்டாக பிரிஞ்செடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறதுக்கு, நீதி சொல்கிறதுக்கு கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சண்டை போடுறதுக்கு இராணுவம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் தனியாக அரசியல்னு 3 நடக்கிறது தனித்தனியாக.
இது எல்லாம் ஒருத்தரே பண்ணிட்டு இருந்தான் அந்த காலத்தில் ராஜாக்கள். அவளும் சண்டையும் போடுவான். இன்றைக்கி நடக்கவே தெம்புதாரெல்லாம் சேரில் ஏறி உட்காந்துருக்கான். அந்த காலத்தில் ராஜான்னா அவன் யுத்தமும் பண்ணணும், கோர்ட்டில் நீதி சொல்கிற மாதிரி நீதியும் சொல்லணும், அரசியல் சாசன சட்டங்கள் அது என்ன உண்டோ அதையும் பண்ணணும். இப்படி எல்லாமே ஒருத்தரையே பண்ணணும். அந்த அளவுக்கு புத்தி சக்தி எல்லாம் படித்தவாளாக இருக்கணும். அப்படி ராமர் 12 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் படிச்சுட்டாராம். ஆதிசங்கரரை பற்றி ஆச்சரியமாக இருக்குது. 32 வயசுக்குள்ளே அவர் என்ன பண்ணினார்? அவர் பண்ண கிரந்தத்தை நம்மளை படித்து முடிய மாட்டேங்கிறது நம்மளால். இந்த 32 வயசில் அஷ்டவருஷ சதுர்வேதினே நமஹா, 8 வயசில் 4 வேதம் படிச்சுட்டான். ஒரு வேதம் படிக்கிறதுக்கே 8 வருஷம் ஆகுது நமக்கு. அது வெறும் சங்கீத கிரமம் படிக்கிறது. அவர் 8 வருஷத்துக்குள்ளே 4 வேதத்தையும் படிச்சுட்டார். ஆதிசங்கருடைய பாஷ்யத்தில் என்ன விசேஷம் தெரியுமோ? 4 வேதம் படித்தாருங்கிறத நீங்கள் ஆதிசங்கருடைய பாஷ்யத்தை படித்தா தான் தெரியும். நம்ம வெறும் ஸ்லோகரத்தை முதாகராத்த மோதகம் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அவருடைய நாலெட்ஜ், வேத நாலெட்ஜை நீங்கள் வேத உபனிஷத் பாஷ்யத்தை பார்க்கணும். அந்த உபனிஷத்தில் இருக்குது, இந்த உபனிஷத்தில் இருக்குது, இதில் இருக்குன்னு அவர் சொல்கிற அந்த கோட்பாடு இருக்குது பாருங்க. எங்கேருந்தெல்லாம் எடுத்தாலும் எனக்கு தெரியாது. அதனால தான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். இந்த வேதம் ஸ்மிருதி புராணங்களுக்கெல்லாம் ஒரு ஆலயம் மாதிரி அது ஆதிசங்கர் இருந்திருக்காருன்னு அங்கே அவருடைய ஸ்லோகத்தில் நம்ம சொல்கிறோம், கருணாலயம். அப்போ அந்த 8 வருஷத்துக்குள்ளே வேதத்தை படிச்சிருவா சில பேர். ஆனால் அது கேட்டால் டேட்டத்தில் சொல்லணுமே, அது கஷ்டம். துவாதசாப்த அது அவருடைய அர்ச்சனையில் அப்படியே வரிசையாக 12 வயசுக்குள்ளே சகல சாஸ்திரங்களையும் படிச்சு விட்டார். அது மாதிரி ராமர் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துவிட்டார். இனிமேல் அடுத்து கல்யாணம் தான் பண்ணணும். கிருஷ்ணனுக்கு நிறைய பாலலீலையில் சொல்கிற மாதிரி ராமருக்கு பாலலீலையெல்லாம் சொல்ல முடியாது. நான் அவர் ரொம்ப விளையாடவே மாட்டார் ராமர். எப்போதுமே சின்னவாரோட பழகினா தானே விளையாடுறதுக்கு. அவர் எப்போதுமே பெரியவாரோடையே பழகுவாராம். ஷீலவிருத்தை ஞானவிருத்தை வயோவிருத்தைச்ச சஜ்ஜனை கதையன்னாஸ்தவை நித்யம் அஸ்தயோக்யாந்தரேஷ்வபி. ஷீலவிருத்தை ரொம்ப நன்னடத்தையில் யார் பெரியவாளாக இருக்காளோ அவளோட பழகிட்டு இருப்பார். நல்ல பெரியவாளோட பழகும்போது அவளுடைய நன்னடத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், என்ன பண்ணுறான்னு. எல்லாமே சொல்லி கொடுத்து வரணும் இல்லை, குரு கூடவே இருந்தால் தான் கால் அலம்புறது எப்படி, வாயு கோப்புலத்து எப்படி, அதை முதற்கொண்டு தர்மசாஸ்திரத்தில் இருக்குது. மேற்க பார்த்து கால் அலம்பணும், பிரத்யக் பாதாவனே ஜனி, இடது கை பக்கம் பார்த்து துப்பணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு அந்த பெரியவாளை பார்த்து கற்றுக்கணும். ஷீலவர்த்தைகி ஞானவர்த்தைகி. இன்னும் சில பேர் நிறைய உபதேசம் படித்தவா, அது நிறைய படித்தவாள்கிட்ட பேசி ஒரு அரை மணி நேரம் கேட்கும்பொழுது நம்ம என்னடனா நம்ம 10 நாள் புஸ்தகத்தை படித்து என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதை அரை மணி நேரத்தில் பெரியவாள்லாம் சொல்லிடுவாள். அதனால் பெரியவாள்கிட்ட பழகும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஷீலவிருத்தைகி ஞானவிருத்தைகி. இன்னும் சில பேர் வயோவிருத்தைச்ச, வயசுனால் பெரியவாளாக இருப்பாள். அது மாதிரி உள்ள பெரியவாழ்கிட்டையே ராமர் பழகிண்டு இருக்கிறதுனால ஜாஸ்தி விளையாட மாட்டார். தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனையில் சொல்கிறார், ராமர் விளையாட்டுக்கு லாய்க்கு இல்லைன்னு விட்டார். ஏன்னா விளையாட்டில் ஒன்று உண்டு, கண்ணாமூச்சின்னு. கண்ணை பொத்திக்கணும். ராமர் கண்ணை பொத்தின்றான்னா எல்லோரும் ஒழிஞ்சிக்கணும். கண்ணை பொத்தினவா தேடி கண்டுபிடிச்சாதான் அது கண்ணாமூச்சி விளையாட்டு. ராமருக்கோ கண்ணை பொத்தினாலும் யார் எங்கெங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியாது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரா, அது சரியாக வர மாட்டேங்குது. சரி, ராமரே கண்ணை பொத்திக்கிறான், இன்னொருத்தர் யாராவது கண்ணை பொத்தலான்னு பார்த்தா ராமருடைய கண்ணு தீர்க்கமாக இருக்கா. இந்த பசங்களுடைய கண்ணுக்குள்ளே, இந்த லக்ஷ்மணனுடைய பரதனுடைய கண்ணுக்குள்ளே ராமர் கண்ணு அடங்க மாட்டேங்கிறது. அது மட்டும் ராமர் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ராமரை கண்டுபிடிக்கிறதும் ஈஸியாக இருக்குது. அதனால் விளையாட்டெல்லாம் ராமருக்கு சரியாக வரலை என்று அழகாக வர்ணிக்கிறார். சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவர் பகவானா இல்லையா பரீட்சை பண்ணுறதுக்கு ஒரு காக்கா வேடத்தில் ஒரு ரிஷி இருந்தாராம். காக்கா புஷுண்டின்னு நார்த் இந்தியாவில் சொல்லுவாள். அவர் தான் கருடன்கிட்ட ராமாயணம் கருடனுக்கு சொன்னார்னு ஒரு கதை உண்டு. அவர் காக்கா ரூபத்தில் வந்தார். ராமர் காக்காவை பிடிச்சி தரணும்னாராம் தசரதர்கிட்ட. தசரதர் காக்காலாம் பிடிக்கக்கூடாது, காக்கா பிடிக்கக்கூடாதும்பா. காக்கா பிடிக்கிறதுன்னா தமிழில் வேறு அர்த்தம். அவனை நைஸ் பண்ணுறது, அவனை காக்கா பிடிக்கிறான் சார் அப்படின்னு. அது மாதிரி காக்கா பிடிக்கிறதெல்லாம் கூடாது,
காக்காவெல்லாம் பிடிக்கக்கூடாது, கிளியெல்லாம் பரவாயில்ல. ஆனால் பட்சிகளில் சில பட்சிகளை தொடக்கூடாது, சில தான் தொடக்கூடாதெல்லாம் நியமங்கள் இருக்குது. இப்போ என்ன, அதனால் நமக்கு வியாதியும் வரும், அதனால் நம்முடைய இதுவும் குறையும், நம்முடைய சுத்தியும் குறையும். அதனால் இதெல்லாம் தொடக்கூடாதெல்லாம் நியமம் தர்மசாஸ்திரத்தில் இருக்குது. ஆனால் காக்காவை பிடிக்கக்கூடாதுன்னார். இல்லை நான் பிடிச்சிடுறேன்னு நாமர் கையை பிடிக்க போனால் அது காக்கா பறந்து எல்லா லோகமும் போடுது. இந்த காக்கா பார்க்குறது எல்லா லோகம் பண்ணாலும் இந்த கை மாத்திரம் பின்னாடியே துரத்திட்டே வருது. அவர் சுற்றி அடித்து காக்கா கடைசியில் இது சாதாரண குழந்தை இல்லைன்னு தாமரை தெரிஞ்சிருந்தார்னு ஒரு கதை. அதனால் ரொம்ப ஜாஸ்தி பாலலீல இல்லை ராமருக்கு. 12 வயசுக்குள்ளே படிச்சுட்டு வந்த உடனேயே 4 பேரும் சேர்ந்து படிச்சுட்டு வந்துவிட்டா. ராமர், லக்ஷ்மண, பரத, சத்ருக்னா 4 பேரும். நீ நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு தசரதற்கு கவலை. அதனால் பெரியவாரை கூப்பிட்டு மந்திராலோசனை பண்ணுறார். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அப்யாகச்சன் மகாதேஜாः விஸ்வாமித்ரோ மகாமுனி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்ணை பெற்றவா ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா. இப்போ என்னடனா பையனை பெற்றவா தான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. ஏன்னா பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறது. என் நித்தியை விட நிறைய சொல்லுவேன், நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லுங்கன்னு. நல்ல பொண்ணாக முதல்ல பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறது. நல்ல பொண்ணு ரொம்ப கஷ்டம். கிடைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனை நல்லதாக ஆக்கிக்கலாம், அது மாதிரி தான் பண்ணணும். அப்படி பொண்ணு ஏன்னா நமக்கு அனுகூலமான பொண்ணு வரணுமேனு தசரதரையே கவலைப்படுறான். அப்படி கவலைப்படும் பொழுதே விஸ்வாமித்திரர் ஓடி வரார். நான் அவருக்கு என்னடான்னா அவருக்கு ஒரு பாபம் வந்துடுச்சு. விஸ்வாமித்திரருக்கு ஒரு தம்பதிகளை பிரித்து வச்ச பாபம். ஹரிச்சந்திரன் அந்த அவருடைய மனைவி சந்திரமதி அவளை பிரித்து வச்சுட்டார். அவனுடைய தர்மத்தை காட்டணுங்கிறதுக்காக தான். அந்த பாபம் நீங்கிறதுக்கு அது மாதிரி சத்தியம் பேசுகிற தம்பதிகளை சேர்த்து வச்சா தான் அந்த பாபம் நீங்கும். அதனால் அது மாதிரி சத்தியம் பேசுகிற தம்பதிகள் ராமரும் சீதையும் தெரிஞ்சுண்டு இந்த சீதா கல்யாணத்தை பண்ணி வைக்க ஓடி வரார். ஏன்னா அவன் ஆத்து வாத்தியார் வசிஷ்டர், அவருக்கு முன்னாடி நம்ம முந்திந்து பண்ணணும்னு வேகமாக வந்தவர். சில பேர் டென்ஷனில் பேசும்பொழுது என்ன பேசணுன்னே தெரியாது. சில பேர் கோயம்புத்தூரில் டிக்கெட் வாங்க போய்ட்டு எந்த ஊருக்கு டிக்கெட் வேணுங்கிற, கோயம்புத்தூருக்கு டிக்கெட் கூடியா, கோயம்புத்தூருக்கு எந்த ஊருக்கு இல்லை, அந்த ஊர்லேருந்து டிக்கெட் அந்த ஊருக்கே கேட்குற மாதிரி. சில பேர் இந்த டென்ஷனில் என்ன பேசணும்னு தெரியாது. அங்கேருந்து ஓடி வந்து சொன்னார் விஸ்வாமித்திரர், சீக்கிரமாச்சாதமாம் பிராப்தம் கௌசிகம் காதினசுதம். சீக்கிரம் நான் வந்திருக்கேன் சொல்லுன்னா. இந்த காவலாளிகளுக்கு புரியல, நான் வந்திருக்கேன்னு ஒரு அட்ரஸா. சில பேர் ஃபோனில் சொல்லுவாள், நான் யார் பேசவே தெரியுதா, என்கிட்டயே 35 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பேசுகிறார், நான் சின்ன வயசில் அவளை பார்த்தது எனக்கு தெரியலையான்னா. நான் அந்தளவுக்கு ஞான திருஷ்டி இல்லையம்மான்னு. 35 வருஷமாக நான் உங்களை பார்த்தேனேன்னா 3 நாள் முன்னாடி பார்த்த வாழையே நமக்கு மறந்து போகிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே பேசும்போதே யார் பேசுகிறான்னு கரெக்டாக சொல்ல வேண்டாமோ, நான் தான் பேசுகிறேன்னு. இன்னும் தெரியலையான்னு கேட்டால் உடனே நான் வந்திருக்கேன்னு சொன்னால் புரியலன்னொடனே கௌசிகன்னு சொன்னான். கௌசிகன்னொடனே பிடிச்சிட்டு காதினசுதம் காதிபுத்திரன்னொடனே விஸ்வாமித்திரன் தெரிஞ்சு விட்டார்கள் காவலாளிகள். உடனே காவலாளிகள் 4 பேரும் சேர்ந்து ஓடுறார்கள். ஏன்னா விஸ்வாமித்திரரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். 2 பேர் போய் 2 பேர் காவலாளிகள் நின்னானா ஏண்டா எல்லாருமே போகலன்னு 2 பேரை சபிச்சிருவார். நேராக போய் தசரதர்கிட்ட விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு என்று சொல்ல, பெரியவாளை காக்க வைக்கக்கூடாது. அப்படியா, திடீர்னு வந்துட்டாயே, பூர்ண கும்பம் கொடுக்கணுமே. ஒரு நிமிஷம் அவர் அங்கே வாசனை நிற்க சொல்லிட்டு பூர்ண கும்பம் கொடுக்கணும். அவள் தான் மாமரத்தில் ஏறிட்டுருக்கான் மாவளை கொத்து உரைக்கிறதுக்கு. இன்னொருத்தன் தென்னை மரத்தில் ஏறான் தேங்காய் பறிக்கிறது. ஏன்னா பூர்ண கும்பம் கொடுக்கினா மாவளை தேங்காய் கொத்து. ஏன்னா முன்னாடியே பெரியவா வரான்னு தெரிஞ்சான்னா ரெடியாக வச்சுக்கலாம் பூர்ண கும்பம்லாம். திடீர்னு வந்து நிற்கும்பொழுது தேங்காவை பறிச்சுண்டு மாவளை கொத்தை பறிச்சுண்டு அவள் தான் அந்த கும்பத்துக்கு நூலை சுற்றின்னு இருந்தெல்லாம் சரியாக வராது. ஆனால் முறைப்படி பூர்ண கும்பம் கொடுத்தாகணும். பெரியவாளையோ காக்க வைக்கவும் கூடாது. அல்ல முக்கால்வாசி பெரியவாளாம் இப்போ காருக்குள்ளேயே நின்றுடுறா. நீ எல்லாம் ரெடியான பிறகு சொல்லு, அப்புறம் மெதுவாக இறங்கிக்கிறேன்னு. இப்போ என்னடான்னா அந்த விஸ்வாமித்திரரை வந்துவிட்டான். அதனால் தசரதன் கெட்டிக்காரன். அர்க்கியம் பாத்தியம் இது புருவன்னு, அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெரியவா வந்தால் சுவாகத பத்திரிக்கை வாசிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. நீங்கள் எங்கள் ஊருக்கு வர்றது ஒரு மகாபாகியம்னு 2 வார்த்தை பேசணும். அவளுக்கு நல்வரவு சொல்கிறதுன்னு அதை சொல்கிறான். நான் அதை சொல்லின்னு இருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டும் யசாமிருதஸ்ய சம்பிராப்தி
யதா வருஷமனூதகே யதா சத்சதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்ய ச பிரணஷ்டஸ்ய யதா லாபः யதா ஹர்ஷோ மகோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அமிர்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அமிர்தங்கிறது ரொம்ப கிடைக்காத ஒன்று, நன்னா இருக்குன்னு மாத்திரம் நமக்கு தெரியும். அதனால் நம்ம சொல்லுவோம், உங்கள் அது காபி தேவாமிர்தமாக இருக்குது அப்படின்வோம். தேவாமிர்தத்தை சாப்பிட்டா அப்புறம் காபி சாப்பிட வேணாது. காபி வந்து தேவாமிர்தம் சாப்பிட்றதுக்கு காபி தண்ணி சாக்கடை தண்ணி மாதிரி ஆகிடும். இருந்தாலும் நல்லதுக்கு உதாரணமாக உங்கள் அது மோர்குழம்பு தேவாமிர்தமாக இருந்தது, அது தேவாமிர்தமும் இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நல்லதுன்னு மாத்திரம் தெரியறது, அது யாருக்கும் கொடுக்கறதில்ல தேவேந்திரன். அதனால் யதா இங்கே தசரதனுடைய ஃப்ரெண்டு வேறு யார், இந்திரன். இந்திரனுக்கு பல தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கார் தசரதர். சம்பராசுரனோட யுத்தம் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஒரு தடவை தசரதனுக்கு அமிர்தம் வேண்டி வந்தது. ஒரு பையனை அடிச்சுட்டான் ராத்திரியில். யானை தண்ணி குடிக்கிறதுன்னு நினச்சிட்டு யானை நினச்சிட்டு ஒரு பையனை அடிச்சுட்டான். இந்த பையனை பிழைக்க வச்சா தேவலையே, அவன் அம்மா அப்பா அடலாளேன்னு அப்போ இந்திரன்ட்ட கேட்கணுன்னு ஆசை இருந்தது. இந்திரனாக கொண்டு கொடுத்துருந்தான்னா அன்றைக்கி என்ன சந்தோஷம் அடைஞ்சிருப்பேனோ அந்த சந்தோஷத்தை அடைகிறேன். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி. நம்மளை பொறுத்தவரையிலையும் மனுஷியாளுக்கு அமிர்தம் என்னடான்னா டயத்தில் மழை பெய்யுறது தான், மழை ஜலம்தான் அமிர்தம். யதா வருஷம் அனூதகே. பாக்கியெல்லாம் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் எல்லாம் வந்துடும். கூகுளில் போய் மழை வேணும்னு அடித்தோன்னா மழை ஏதாவது வந்து டவுன்லோட் பண்ணலாம் முடியாது, தண்ணி தான். அதுக்கு மழை பொழிஞ்சால் தான் உண்டு. மழையும் அந்த இயற்கையில் எப்படி சமுத்திர ஜலத்தை எடுத்தவே அந்த சூரிய பகவான் எப்படி நல்ல மழையாக கொடுக்குறாரோ அது மாதிரி இப்பயும் நம்மளும் சமுத்திர தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றுறோம். அந்தளவுக்கு மாற்ற முடியாது, அந்தளவுக்கு நம்ம விஞ்ஞானம் முன்னேறலை. அது பகவானுடைய விஞ்ஞானம். அப்போ அதனால் இந்த தசரதனுடைய ஃப்ரெண்டு அங்கராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவள் ஊரில் மழையே இல்லாமல் கஷ்டப்பட்டு ரிஷ்யசிங்கர் வந்த பொழுது மழை பொழிஞ்சது. அன்றைக்கி எல்லாரும் எப்படி சந்தோஷப்பட்டாரோ அது மாதிரி சந்தோஷப்படுறீங்க. யதா வருஷம் அனூதகே. இன்னொன்று உதாரணம் சொல்கிறான். யதா சதிருஷதாரேஷு புத்திரஜன்மா அப்ரணஸ் புத்திரஜன்மா சதிருஷதாரேஷு அப்ரஜஸ்ய. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையே பிறக்கலை தசரதனுக்கு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனாலே விசாரிக்க ஆரம்பிச்சுவா, ஏதாவது விசேஷம் உண்டோ அப்படின்னு எல்லாம் விசாரிப்பா. இவனும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்து குழந்தை பிறக்கலை. அப்புறம் ராமர் பிறந்த அன்றைக்கி என்ன சந்தோஷம் அடைஞ்சேனோ அதை அடையிறேன். புத்திரஜன்மா அப்ரஜஸ்ய. இந்த ராமரை விஸ்வாமித்திரர் வாங்கிட்டு போக போகிறார், அதையும் சேர்த்து சொல்கிறான். பிரணஷ்டஸ்ய யதா லாபா. இந்த விஸ்வாமித்திரர் வாங்கிட்டு போன ராமர் திருப்பி சீதையோடு வரும்பொழுது என்ன சந்தோஷம் அடைய போகிறனோ அதையும் சேர்த்து சொல்கிறான். இதெல்லாம் விட யதா ஹரிஷோ மகோதயே. மகோதய காலம்னு பஞ்சாங்கத்தில் போடுவாள், அர்த்தோதய புண்ணிய காலம் மகோதய புண்ணிய காலம்னு. அதெல்லாம் அர்த்தோதயம் மகோதயெல்லாம் கூட ரெண்டாவது பட்சம்தான். உண்மையான ஒருத்தனுக்கு இது மகோதயமான ஒளிமயமான எதிர்காலம் அப்படி சொல்கிறாரு. எதிரானா என்னைக்கு நம்ம குருநாதரை பார்க்குறோமோ அன்னிலேருந்து தான் நமக்கு டேட் ஆஃப் பர்த்துங்கிறார். ததேவ புவிமர்த்தியானாம் உதேதி நவஜீவனம். அதுக்கு முன்னாடி கண்ணாபுண்ணான்னு இருந்திருப்போம். ஒரு நல்ல குருவை பார்த்த பிறகு அவர் சொல்லுவார், நீ குடிமை வச்சுக்கூடாப்பா, ரிட்டையர் ஆகினா பரவாயில்ல, ரிட்டையர் ஆகிட்டாவது குடிமை வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணு, வேத கிளாஸில் போய் ஒரு புருட சூக்தம் அல்லது ஒரு ருத்ரமாவது கற்றுக்கோ. இப்படி அந்த குருநாதர் சொன்ன பிறகு ஒரு நல்ல குருவை பார்த்து ஒருத்தனுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமையிறது பாருங்கோ, அதுதான் உண்மையான ஒரு மகோதயம். அதனால் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வாயா வார்த்தையாக சொல்லலை. சில பேர் சொல்லுவாள், நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்கும்பா. அவள் டிவி சீரியல் பார்த்துட்டே இருப்பாள், சீரியல் எடுத்து வந்துருக்கானே சீக்கிரம் போனால் தேவையில்லைன்னு மனசில் நினைப்பாள். ஆனால் வாகையில் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாள். இது மாதிரி நமக்குள்ளே பேசியிருந்தா நமக்கே புரியும். விஸ்வாமித்திரர் மாதிரி ஞானிகள்கிட்ட போய் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படி அது அமிர்தம் கிடைச்ச மாதிரி இது மாதிரி சொன்னான்னா வாயா வார்த்தையாக சொன்னாலாம் மயங்கிற ஆள் இல்லை. இது மாதிரி எத்தனை ஆள் அவர் பார்த்துருப்பார், அவர் எத்தனை சபைக்கு போயிருப்பார், ஆம்போ மகா சந்தோஷம்னு.
இவன் வாயால் சொல்கிறானா ஹிருதயத்தினால சொல்கிறானா பார்க்குறாராம். இது ஹிருதய சுகம் நிஷம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகம் ஆத்மவதா வினீத முக்தம் பிரதித குணயசா குணிர் விசிஷ்டா பரம ரிஷி பரமம் ஜகாமஹர்ஷம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதில் தசரதன் சில வார்த்தைகளை சொல்கிறான். கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிமுக ரிஷிதா பாத்திரபூதோசி மே பிரம்மன். உங்களுக்கு எது ரொம்ப இஷ்டமானதோ அதை கேளுங்கோ, நான் இல்லைன்னு சொல்லாமல் உடனே தரேன். இப்படிலாம் வார்த்தையை விட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏதாவது ஹெல்ப்பு கேட்க வந்தானா என்னால் முடிந்த பண்ணுறேன்னு சொல்லணுமே தவிர கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ராமரை கேட்டவுடனே அவன் முடியலேன்னு திண்டாட போகிறான். அதனால் பேசும்பொழுது ஜாக்கிரதையாக பேசணும். இவன் என்ன பண்ணால் என்ன வேணாலும் கேளுங்கோ தரேன்ன உடனே தசரதருக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் பெரிய காரியத்துக்கு வந்திருக்கார். உடனே சொன்னார், சதிருஷம் ராஜசார்தூலா தவை தத் புவினான்விதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டம் வியபதேசினா. நீ இப்படி பேசினா ஆச்சரியம் இல்லைப்பா அப்படின்ட்டா. நான் மாமரத்தில் மாம்பழம் காய்ச்சா மாமரத்தில் மாம்பழம் வச்சுருக்கேன் சொல்ல மாட்டான். வேப்ப மரத்தில் மாம்பழம் காய்ச்சா வேப்ப மரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கு அப்படின்பா. அது மாதிரி நல்ல பரம்பரையில் வந்தவன் நீ இப்படி பேசினா ஆச்சரியம் இல்லைப்பா. அது மாதிரி நல்ல குருவை அடைஞ்சிருக்க. ஒருத்த சிஷ்யனை பார்த்தே குரு எப்படி தெரிஞ்சுட்டுப்பான். அதனால் ஏன்னா ஒரு ஆற்றுல போய் நம்ம ஒருத்தட்ட சாமான் ஏதாவது கேட்க போகிறோம்னா அவள் குருவையும் கொஞ்சம் கையில் போடணும். இவன் சொன்னதை தரலைன்னா குரு மூலமாக ஏன்னா அவர் வந்திருக்கார் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டால் செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் நீ வசிஷ்டருடைய சிஷியனாச்சேன்னா ஏன் வசிஷ்டரையும் ஒரு தடவை பார்த்துக்கிறார். ஏன்னா ஒரு வேளை தரலைன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக வசிஷ்டம் வியபதேசினா. சரி என்ன வேணும் சொல்லுங்க. இங்கே சித்தாசிரமங்கிற இடத்துல நான் யாகம் பண்ணுறேன் லோகக்ஷேமார்த்தமாக. இந்த யாகம் பண்ணும்போது 2 ராட்சசர்கள் சுபாகு மாறி சேர்ந்து தடுக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் வதம் பண்ணுறதுக்கு சொபுத்திரம் ராஜசார்தூலா காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாதுமர்கசி. இந்த கண்குடுமி வச்சுட்டு அழகாக இருக்கானே அந்த ராமனை கொண்டா. உடனே தசரதர் சொன்னார், யாகம் தானே பண்ணணும், லோகக்ஷேமார்த்தமாக தானே, நீங்கள் கவலையே படாதீங்கோ. நம்ம சரயூ தீரத்தில் அயோத்தி மகா புண்ணியக்ஷேத்திரம், இங்கே சரயூ தீரத்தில் நெய்லேருந்து ஆரம்பித்து சகல செலவையும் நானே ஏற்றுக்கிறேன், இங்கேயே பண்ணுங்கோ அப்படின்னா. தசரதர் விஸ்வாமித்திரர் சொன்னார், எனக்கு அங்கே பண்ணணும்னு சங்கல்பம்பா, சங்கல்பத்தை மாற்றிக்க முடியாது. சரி சுபாகுமாரிச்சி அவளை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. அவளா உடனே சுபாகுமாரிச்சின்னு பொதுவாக சொல்லக்கூடாதோ. அந்த ராவணன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் எங்கெங்கே நல்ல காரியம் நடக்கிறதோ அதெல்லாம் கெடுத்துட்டு இருக்கான். சில இடத்துக்கு டைரெக்டாக போக முடியலன்னா அங்கங்கே பிரான்ச் வேறு வச்சுருக்கான். ஜனஸ்தானாங்கிற இடத்துல ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி அங்கே கரதூஷணன் உதயவாளை வச்சு அங்கே இருக்கிற நல்ல காரியத்தை தடுக்கிறான். அது மாதிரி இங்கே சித்தாசிரமத்தில் தாடகாபுத்திரர்களான சுபாகுமாரீச்சனை வச்சு நல்ல காரியத்தை தடுக்கிறான். தசரதர் யோசித்தார், இது சுபாகுமாரீச்சனோடு நிற்காது போல இருக்கு. இவனை அடித்தா இவனையே அடித்தேன், ராவணன் வந்தால் என்ன பண்ணுறது. உடனே விஸ்வாமித்திரரை பார்த்து சொன்னான் தசரதன், முதல்ல பையனை அனுப்ப மாட்டேன்னு ஏன் சொன்னேன் தெரியுமோ, எனக்கு பையன் இல்லாமல் போயிடுவான்னு கவலையாக இருந்தது. அதனால் நான் சண்டைக்கு வரேன்னு. தசரதன் நல்ல ராட்சசாரோட சண்டை போடுறவன் தான். இப்போ என்ன தோணுதுன்னா, நீங்கள் சொல்கிற ராட்சசாலை பார்த்தா பையனுக்கு அப்பா வேணும்னு கவலை கொடுத்து நீங்கள் லோகக்ஷேமார்த்தமான இந்த கவலை தியாகம் பண்ணி அதில் நாங்களும் சேர்த்தியோணும். அதனால் நீங்கள் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேட்டால் தேவையில்லைங்கிற மாதிரி இவன் சொல்ல. அப்போ இவன் ரொம்ப கவலைப்படுறாங்கிறத புரிஞ்சிருந்த விஸ்வாமித்திரர், உன் பையனுக்கு எந்த கெடுதலும் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஸ்ரேயஸ்சாஸ்மி பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா அகந்தே பிரதிஜானாமி கதௌ தௌ வித்தி ராட்சசௌ. ஸ்ரேயஸ்சாஸ்மி பிரதாஸ்யாமி, உன் பையனுக்கு நிறைய நன்மைகளை பண்ண போகிறேன். என்னென்ன மாதிரி லிஸ்ட்டுலாம் இங்கே சொல்லலை. லிஸ்ட்டு நான் சொல்கிறேன், விஸ்வாமித்திர சொல்லலை. இந்த பையனுக்கு முதல்ல பலை அதிபலைங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ண போகிறேன். அதன் பிறகு தாடகிய வதம் பண்ணினாங்கிற பெருமை, யஜ்ய சம்ரட்சணம் பண்ணினாங்கிற பெருமை, அதன் பிறகு அகல்யாசாப விமோசனம் பண்ணினாங்கிற பெருமை, சிவதர்பங்கம் பண்ணினாங்கிற பெருமை, எந்த கல்யாணத்துக்கு ஆலோசனை பண்ணிட்டு அந்த கல்யாணத்தையும் நடத்தி கொடுத்து அழைச்சின்னு வர போகிறேன். இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லலை, நல்லது பண்ண போகிறேன்னு நான் பொதுவாக சொன்னான். உன் பையனை பற்றி உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தான் தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா
ஏ சே மே தபசி ஸ்திதாக. உன் பையனை பற்றி எனக்கு தான் தெரியும்னா. நீ தசரதன் சிரிச்சான். என்ன ஓய், நீங்கள் நேற்றுக்கு வந்திருக்கீர், இப்போ தான் வந்திருக்கீர். நான் குழந்தையாக இருந்து நான் ராமரை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத ராமனை பற்றி உமக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். அப்போ தான் விஸ்வாமித்திரர் சொன்னார், உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குப்பா. இந்த இடத்துல பெரியவாச்சாரியோட வியாக்கியானம் ஆச்சரியமாக இருக்கு. அவரை சொல்கிறார், நீ பார்க்குற ராமர் வேற, நான் பார்க்குற ராமர் வேற. நான் வளர்ந்த விதம் வேற, நீ வளர்ந்த விதம் வேற. நான் சாப்பிட்ற விதம் வேற, நீ சாப்பிட்ற விதம் வேற. நான் படித்த விதம் வேற, நீ படித்த விதம் வேற. ஏண்டனா நான் தர்பாசனத்தில் தபஸ் பண்ணக்கூடிய நான் எந்த ராமனை புரிஞ்சுட்டேனோ அந்த ராமனை சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒன்றால் புரிஞ்சிக்க முடியாதுப்பா. அகம் வேத்மி மகாத்மானம். நான் தர்ப்ப புல்லு பிடிச்சவன். தர்ப்ப புல்லு பிடிச்சிருந்த நான் எந்த ராவனை புரிஞ்சின்றேனோ அந்த ராவனை வில்லு பிடிச்ச ஒன்னால் புரிஞ்ச, புல்லு பிடிச்ச என்னால் நான் புரிஞ்சின்ற ராமனை வில் பிடிச்ச ஒன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம். ஒரு குருவை மேலே உட்காந்து வச்சு கீழே உட்காந்து கை கட்டி வாய் பொத்தி சாஸ்திரங்கள் படித்த நான் எந்த ராவனை புரிஞ்சின்றேனோ அந்த ராமனை உன் குருவான வசிட்டரை கீழே உட்காந்து வச்சுட்டு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கே ஒன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம். நான் கட்டாந்திரையில் படுத்துட்டு இருக்கிறவன். துண்டை போட்டு எங்கே வேணால் படுத்துப்பேன். நீ எங்கேயும் போனாலும் உனக்கு கட்டில் இருக்கா, மெத்தை இருக்கா, ஏசி இருக்கா, குட் நைட் இருக்கான்னு கேட்டுட்டு போகிறவன். கட்டாந்திரையில் படுத்துட்டு தபஸ் பண்ணின நான் எந்த ராவனை புரிஞ்சிருந்தேனோ அந்த ராவனை நீ நல்ல சோபாவில் படுத்துட்டு இருக்கிற ஒன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம். காய்கிழங்க சாப்பிட்டு கிடைச்சதை சாப்பிட்டு இருக்க என்னால் நான் எந்த ராவனை புரிஞ்சின்றேனோ அந்த ராவனை பஞ்சபட்ச பரமானம் போட்டுண்டு பச்சடி கிச்சடின்னு எல்லாத்துக்கும் பலவிதமாக ஊறுகாயை போட்டு சாப்பிட்ற ஒன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம். நானும் மரவுரி கட்டின்னு இருக்கிறவன். மரவுரி கட்டின்ற நான் எந்த ராவனை புரிஞ்சின்றேனோ அந்த ராமனை நீ பட்டு பீதாமரம் கட்டின்னு இருக்கிற ஒன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம். நான் ஜடையே மகுடம் மாதிரி வச்சுட்டு இருக்கேன். ஜடையே கிரீட மாதிரி வச்சுருக்கிற நான் எந்த ராமனை புரிஞ்சின்றேனோ அந்த ராமனை ரத்னமுகுடம் வச்சுருக்கிற ஒன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம். நான் பார்க்குற ராமன் வேற. நான் சாஸ்திரங்கிற கண்ணால் நான் பார்க்குறேன். நான் ஞான கண்ணால் எந்த ராமனை நான் புரிஞ்சுக்கிறேனோ அந்த ராமனை ஊனக்கண்ணால் பார்க்குற ஒன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம். நான் ஞான யஜ்யம் பண்ணுறவன். ஞான யஜ்யம் பண்ணுற நான் எந்த ராமனை புரிஞ்சுட்டேனோ அந்த ராமனை புத்திர காமேஷ்டி யாக்கியனும் காமியமான யாகம் பண்ணுற ஒன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். இது வேதத்தினுடைய சாரம்தான் ராமாயணம். அதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஸ்லோகம். வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம். புருஷ சூக்தத்தில் ஒரு வாக்கியம். அதுதான் வேதாகமேதம்ங்கிறது தான் இங்கே வேதாகம் அகம் வேத்மின்னு விசாரித்து சொல்கிறார். புருஷங்கிறது தான் இங்கே ராமன்னு சொல்கிறார். மகாந்தம்ங்கிற வாக்கியம் தான் இங்கே மகாத்மானம்ங்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம். ஆத்மா சப்தத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. ஆத்மானாலே சரீரம்னு ஒரு அர்த்தம். சரி பேர் சொல்லுவா, ஆத்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, நன்னா சாப்பிட போகும்பாங்க. ஏன்னா அவளை பொறுத்தவரையும் ஆத்மானா சரீரம் தான். சரீரத்துக்கும் ஆத்மான்னு பேர் உண்டு. ராமர் நம்மளை மாதிரி சரீரம் இல்லைப்பா, அவர் திவ்ய சரீரம். நம்மளாம் 5 அடி 6 அடினா அவர் 8 அடி இருக்கிறவர். அகம் ராமரே 12 அடி 8 அடி வில்லு. ராமரே 8 அடினா வில்லு 12 அடி இருக்கு. அவர் பெரிய ஆஜானுபாவம். அகம் வேத்மி மகாத்மானம். ஆத்மாங்கிற சப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம். நம்ம மனசு மாதிரி இல்லை ராமர் மனசு. நம்ம மனசு நீ தினுசு நீ சொகுசு வேற அப்படின்னு தியாகராஜர் பாடுறார். ராமருடைய தினுசு சொகுசுலாம் வேற. அவர் மனசு யாருக்கும் வராது. ஏண்டானா விபீஷண சரணாகதி கட்டத்தில் விபீஷணன் அழைச்சிக்குவாங்க சுக்ரீவன்ட்ட சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். ஒருவேளை விபீஷணனை பார்த்துட்டு அவன் அண்ணா ராவணனும் வந்துவிட்டா கூட அவனையும் சேர்த்து அழைச்சிடுவான்னா. இப்போ தான் விபீஷனுக்கு லங்கையை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டார். விபீஷனுக்கு லங்கையை கொடுத்த ராவணன் வந்தால் அவனுக்கு என்னத்தை கொடுப்பாருன்னா அவர் பிளான் பண்ணியிருக்கார். விபீஷனுக்கு லங்கையை கொடுத்தா என்ன சௌகரியம்னா, இந்த கெட்ட ராட்சசர்கள்லாம் நல்ல ராஜாவை அடைஞ்சி அவன் நல்லவளாக ஆகிடுவான். இப்போ ராவணன் வந்தால் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய அயோத்தியை கொடுக்கலான்னு பிளான் வச்சுருக்காராம்.
ஏன்னா அயோத்தியில் உள்ள நல்லவாளை பார்த்து ராவணன் நல்லவனாக ஆயிடுவான், இந்த நல்ல ஜனங்களை பார்த்து அந்த ராஜா நல்லவனாக ஆயிடுவான், இந்த கெட்ட ஜனங்கள் நல்ல ராஜாவை பார்த்து நல்லபடி. இப்படி அவர் மனசு வித்தியாசமாக இருக்கு. அவர் மனசு, அவருடைய புத்தி, ஆத்மசப்தத்துக்கு புத்தின்னு அர்த்தம். மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். ராமரை பற்றி உனக்கு மாத்திரம்தான் தெரியுமான்னா அப்படி கேட்டான் தசரதன். எனக்கு மாத்திரம் இல்லைப்பா, வசிஷ்டோபி, வசிஷ்டருக்கும் தெரியும், முக்கியம் எனக்கும் தெரியும், போனால் பொழுது வசிஷ்டருக்கும் தெரியும். வசிஷ்டோபி மகாதேஜாக ஏஜே மே தபசி ஸ்திதாக. இன்னைக்கு தசரதன் சொன்னான், வசிஷ்டருக்கு நீங்கள் முன்னாடியே சிஷியராக இருந்திருக்கீங்க, நம்முடைய பழைய சிஷியன் வந்திருக்காங்க, உமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்படிலாம் வசிஷ்டர் இருக்க மாட்டார். மகா தேஜாக. நான் வசிஷ்டர், நான் சாதாரணமாக சிஷ்யாலாம் குருவுக்கு கோதானம் பண்ணுவார். இந்த விஸ்வாமித்திரர் என்ன தெரியுமா பண்ணார்? வசிஷ்டராசத்தை அவருடைய கோவை பிடிச்சிட்டு இவர் போயிட்டார், காமதேவனை பிடிச்சிட்டு இவர் பிடிக்கிட்டு போனார். நீ கோதானம் பண்ணுறவன், நான் இருக்கிற கோவியை அபகரிச்சுட்டு போனவன், அதனால் அப்படி பாரபட்சம் பார்க்க மாட்டார் வசிஷ்டர். எது சத்தியமோ அதை சொல்லுவார். மகா தேஜாக. சரி, என்னையும் வசிஷ்டரையும் விடு. இங்கே இத்தனை ரிஷிகள் வந்துருக்கா பார்த்தையா? இந்த ராஜ தர்பாருக்கு எதுக்கு ரிஷிகள்? தசரதனுடைய ராஜ தர்பாரில் நிறைய ரிஷிகள் உட்காந்துருக்கலாம். உட்காந்து என்ன பண்ணுறான்னா, அந்த டான்ஸ் எல்லாம் நடக்கும், டான்ஸை பார்க்குறானா, டான்ஸை பார்க்கலையா, இங்கேயும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா கண்ணை முடிந்து. அதில் ராஜா நீதி சொல்வார், யார் தப்பு பண்ணினான்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்வார். இவன் தான் தப்பு பண்ணா, அவன் தான் தப்பு பண்ணினான்னு. அவள் முகம், கண், அவள் ஆக்கிருதி, அதெல்லாம் வச்சு இவன் தான் தப்பு பண்ணினானான்னு தப்பு பண்ணலையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரொம்ப கெட்டிக்காரத்தனம் வேணும். அது மாதிரி புத்திசாலித்தனமாக தசரதன் எப்படி தப்பு பண்ணுறவாளை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்குறான்னு அவனுடைய புத்திசாலித்தனம் அந்த ராஜ சபையை பார்க்கறதுக்கு வந்திருக்காரானா, அதுக்கும் வரலையாம். அப்பயும் கண்ணை முடிந்து இருக்கா. அப்புறம் எதுக்கு இந்த ரிஷிகள்லாம் வந்திருக்கா? தசரத விஸ்வாமித்திரனே சொல்கிறார், நான் சித்தாசிரமத்தில் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு கண்ணை தொடர்ந்து பார்த்தா என் கூட தபஸ் பண்ணின ரிஷிகளை ஒருத்தரையும் காணும். என் கூட ஒரு 100 பேர் தபஸ் பண்ணிட்டா ஒருத்தரையும் காணுமே. அவளுக்கெல்லாம் தபசு பலன் கிடைச்சது போலக்கு, எனக்கு தான் லேட் ஆகிடுது போல இருக்குன்னு இங்கே வந்தேன். எனக்கு புரிஞ்செடுத்து எல்லா ரிஷிகளும் இங்கே வந்து உட்காந்துருக்கா. இந்த தசரதனுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கும், நல்லா இலையை போட்டு பாயசம் பச்சடிலாம் போடுவான், வந்திருக்கலான்னா இங்கே உட்காந்து சாப்பிட வரலையா. தபசி ஸ்திதாக. காய்கிழங்க மாத்திரம் சாப்பிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னா, எப்பயாவது தசரதன் ராமரை கூடுவானோ, தசரத்துடு ஸ்ரீராமா ராராயணி பிலுவ தபமே மிஜேசினோ தெளிய ஸ்ரீராம ஜெய ராம. அழகான கீர்த்தனம், தியாக கீர்த்தனம். இதில் அப்படியே பாலகாண்டம் முழுக்க அப்படியே சொல்கிறார். அவள் ஒவ்வொருடைய தபஸை, என்ன சீரியனுடைய தபஸை சொல்கிறதா அல்லது லக்ஷ்மணனுடைய தபஸை சொல்கிறதா, இப்படி கைங்கரியம் என்ன, அப்படி எல்லாருடைய பெருமையும் எடுத்து சொல்கிறார். அதில் தசரதனுடைய பாக்கியத்தை சொல்கிறார். தசரதூடு ஸ்ரீராம ராராயணி. அந்த பரபிரமமான பகவான ராரா அப்படின்னு கூப்பிடுவானே, எப்பயாவது தசரதன் ராமான்னு கூப்பிடும் பொழுது அந்த குட்டி ராமன் அந்த குட்டி வில்ல எடுத்துட்டு ஜில் ஜில்னு ஓடி வருவானே, அந்த டயத்தில் மாத்திரம் இந்த ரிஷிகள்லாம் கண்ணத்தை வந்து ராமரை பார்ப்பான். ஏன் தெரியுமோ? எல்லாரும் எந்த பரமாத்மாவை அடையணும், எந்த பரபிரம்மத்தை அடையணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ, அந்த ரிஷிகளுடைய தபஸை விட உன்னுடைய தபஸு பலன் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதனால் அந்த தபஸனுடைய பலமான அந்த பரபிரம்மம் எங்களுக்கு தரிசனம் கொடுக்காம உன் வீட்டில் குழந்தையாக பிறந்துருச்சு. இப்போ ரிஷிகள் பார்த்தா எங்கே பரபிரம்மம் இருக்கோ அங்கே நம்ம போயிடுவோம்னு எல்லா ரிஷிகளும் இங்கே வந்திருக்காப்பா. அதனால் ஏ சேமே தபசி ஸ்திதா. இந்த ரிஷிகளுக்கும் ராமனை பற்றி புரியும். இவ்வளோ சொல்லியும் தசரதன் கேட்கவே இல்லை. தபான்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டானான். மயக்கம் போட்டு வந்தோடனே தண்ணி தெளித்து விசிறி விட்டான். விசிறினா மயக்கம் தெரிஞ்சிடுச்சு. அவன் என்ன மயக்கம் தெரிஞ்சால் கூட பெரியவாச்சான் மேலே அழகாக வியாக்கியானம் பண்ணார். கண்ணை மூடிட்டு இப்படி ஓர கண்ணால் பார்க்குறானா விஸ்வாமித்திரர் போயிட்டாரா இல்லையான்னு. ஏன்னா ராமரை கொண்டான்னு கேட்டதுக்கே இந்த தசரதை மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, ஒருவேளை ராமரை அழைச்சிட்டு போனால் உயிர் போனால் கூட போயிடும் போல இருக்கு, போனால் பொறுத்து விட்டுடுவோன்னு விஸ்வாமித்திரர் போகிறாரான்னு பார்த்தா அவர் போகிறதாவே இல்லை. இவருக்கு ஏதாவது நல்ல பதில் சொல்லி அனுப்பிச்சாலோடய இந்த விஸ்வாமித்திரர் போக மாட்டார் போகிறக்கே. இவருக்கு என்ன பதில் சொல்லலான்னு கண்ணை மூடிண்டே யோசிச்சுட்டு இருந்தான். யோசித்த உடனே ஒரு ஐடியா, பதில் கிடச்சிது. மெதுவாக எழுந்துட்டு சொன்னான்,
ऊनषोडशवर्षो मे रामो राजीवलोचनः न युद्धयोग्यतामस्य पश्यामि सह राक्षसैः ऊनषोडशवर्षो मे. மகர்ஷி எந்த காரியம் ஒருத்தன் பண்ணதா இருந்தாலும் மினிமம் 16 வயசு ஆகணும். இன்றைக்கெலாம் ஓட்டு போடுறதா இருந்தால் கூட இருக்க எல்லாத்துக்கும் மினிமம் ஒரு 18 வயசோட கணக்கு வச்சுருக்காங்க. 18 வயசு தான் இருந்தால் தான் ஓட்டு போடலாம். அப்போ தான் சொந்தமாக டிரைவிங் லைசன்ஸ் வச்சு டிரைவ் பண்ணலாம். அல்லது சொந்தமாக பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட சொந்தமாக இத்தனை வயசுன்னு கணக்கு வச்சுருக்கா. அதுக்கு முன்னாடினா கூட இன்னொருத்தர் வேணும். இன்றைக்கி 18ன்னு வச்ச மாதிரி அந்த காலத்தில் 16ன்னு வச்சுருந்தா. ராமரை சண்டைக்கு கூப்பிடுறீங்களே, அவனுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகலையே. ஊனஷோடச வருஷோமே. உங்களுக்கு ராமர்னு அட்ரஸ் யாரோ தப்பாக கொடுத்துட்டான். சண்டை போடுறதுக்கும் ஒரு ராமர் இருக்கார். அவர் பேர் பரசுராமன். கோடாலி கையமாக இருப்பார். நீங்கள் சண்டை போடுற ராமனோடய ராமன் பேரை வச்சுன்னு இங்கே வந்துட்டு உங்களுக்கு அட்ரஸ் மாறிடுத்துன்னு நினைக்கிறேன். அவர் பேர் இன்ஷியல் மாறிடுத்து. அவர் பேர் ராமர், ஜமதக்னி பையன் ராமர். இந்த ராமன் டி ராமன், தசரத பையன் ராமன். இன்ஷியல் மாறி போயிடுது உங்களுக்கு. இன்ஷியல் மாறினாலும் அட்ரஸ் தபால் மாறி போகிற மாதிரி நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டு இது மே ராமகா ராஜீவலோச்சனகா. இந்த ராமனுடைய கேசத்தை பார்த்து மயங்கி இருக்கிற விஸ்வாமித்திரரை பார்த்து கண்ணழக காமிக்கிறான். ராமனுடைய கண்ணை பாருங்க, தாமரை மாதிரி இருக்கு. ஏன் தாமரை மாதிரி இருக்க சொன்னார்னா, தாமரை எப்படி நீண்டு இருக்குமோ நீண்ட கண்கள், தாமரை இதழ் எப்படி அகண்டு இருக்குமோ அது மாதிரி அகண்ட கண்கள், தாமரையில் எப்படி சிவப்பு இருக்குமோ அதனால் கருணையினால் சிவந்த கண்கள். ராஜீவலோச்சனஹா. தாமரையில் தண்ணீர் இருக்கிற மாதிரி ராமர் கண்களில் கருணையினால் கண்ணீர் கோத்துன்னு இருக்கு. தாமரை எப்படி சூரியனை பார்த்து அப்படி பிரகாசமாக மலருமோ அது மாதிரி பக்தர்களை பார்த்து மலரக்கூடிய முகம். இவ்வளோ சொல்லலாம். ராமருக்கு தாமரை மாதிரி முகம் இருக்குன்னு. இதெல்லாம் அங்கே முக்கியம் இல்லை. தாமரை மாதிரி ராமர் முகம்னு ஏன் சொன்னான்னா, தாமரை கண்ணு ஏன் ராமரை சொன்னான்னா, சாயங்காலம் ஆனவுடனே அந்த தாமரை கூம்பிடும். அது மாதிரி என் பையன் சாயங்காலம் 6-7 மணி ஆனாலே அப்படி விளையாடிட்டு வருவான். உடனே கௌசல்ய கையில் ஒரு முறுக்கு ஏதாவது கொடுத்து இந்த பட்சணம் சாப்பிடுன்னு கொடுத்தா அந்த பட்சணத்தை வாங்கி இந்த குட்டி ராமன் அந்த முறுக்கை வாயில் வச்சுருந்து கடுகு முறுக்கு கடிச்சிருந்து அந்த முறுக்கு சாப்பிட்றதுக்குள்ளேயே தூக்கம் வந்துடும். முறுக்கை வாயில் வச்சுட்டு தூங்கி போயிடுவான். 6-7 மணிக்கு தூங்கக்கூடிய இந்த குழந்தையை போய் யாரோட சண்டைக்கு அனுப்புறது? நிஷாச்சரால்னு பேர். ராட்சசாலுக்கு ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருப்பாளாம், பகலெல்லாம் தூங்குவாளாம். அதுதான் ராட்சசாருடைய சுபாவம். இப்போ ஐடி கம்பெனி வந்த பிறகு முக்கால்வாசி எல்லாருமே ராட்சசாலாக ஆகிட்டான். ராத்திரி முழுக்க முடிச்சது வேலை பண்ணிட்டு பகலெல்லாம் தூங்கிட்டு இருக்கான். ஐடி கம்பெனி இருக்கட்டும். அந்த மொபைல் வந்த பிறகே பாதி பேருக்கு மொபைலை தேய்ச்சிட்டே இருக்கா. மொபைலை கைரேகை கூட அழியணும் போல இருக்குது. அந்தளவுக்கு ராத்திரி முழுக்க மொபைலை பார்த்து கடைசியில் தூக்கம் வரல மொபைலை பார்க்குறேன்னு மொபைலை பார்க்குறாளே தவிர தூக்கம் வரலை மொபைல் பார்க்குறேன்னு இல்லை. நீ மொபைல் பார்க்குறதுனால தான் தூக்கமே வரலை. நீ என்ன பண்ணணும், மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ராமராமா சொல்லிகிட்டே இருந்தேன்னா தூக்கம் தானாக வந்துடும். அடுத்து மொபைல்லேயே நல்ல இதெல்லாம் இருக்கே, உபன்யாசம் மாதிரி ஏதாவது நல்ல அது மாதிரி பிரவச்சனை ஏதாவது கேட்டுருந்து அது மாதிரி கேட்டுருந்தால் அது பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, கேட்கணும். நல்ல கீர்த்தனம், நல்ல மெலோடியான இந்த நம்முடைய கர்நாடக சங்கீதம் அது மாதிரி கீர்த்தனங்களாக கேட்கணும். இந்த டப்பாங்குத்து பாடலாம் கேட்டால் அப்படி ராஜ தூக்கம் வரும். ஆனால் நல்ல கீர்த்தனங்களை நல்ல பிரவச்சனங்களை இதெல்லாம் கேட்கும்பொழுது தான் மனசு சமாதானம் ஆகும். அப்படி சமாதானம் ஆகும்பொழுது தான் தூக்கம் வரும். அதனால் ராமரை சீக்கிரமே தூங்குறவர். ராட்சசாரோட சண்டைக்கு அனுப்புகிறீங்களே, திடீர்னு ராமரை ராட்சசாரோட சண்டை போடும்போது தூக்கி போயிடுவான். ராமராமா முடிச்சுக்கோ தீக்க சுபா போடுவான். அவன் எழுப்பிட்டே இருப்பேலா, யாகம் பண்ணுவீங்களா? ராமோ ராஜீவலோச்சனஹ ந யுத்தயோக்யதாமஸ்ய பஸ்யாமி சக ராட்சசை. ராட்சசாரோட யுத்தம் பண்ணக்கூடிய யோக்கியதை ராமருக்கு இல்லை அப்படி சொல்லி முடிச்சுட்டான் தசரதன். அப்படி சொன்ன உடனே வந்ததே கோபம் விஸ்வாமித்திரருக்கு. ஏன்னா சில சமயம் காரியம் ஆகலைன்னா கோபிச்சதை தான் காரியம் ஆகும். உடனே அங்கேருந்து எழுதுந்தார். விஸ்வாமித்திரர் எழுதுனதை இங்கே வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகத்தில் இது நரபதி ஜல்பனா துஜேந்திரம் குஷிகசூதம் சுமகான் விவேசமன்யுகு சுஹுதைவ மகேக்னி ராஜ்யசிக்தா சமபவதுஜ்வலிதோ மகர்ஷி வன்னி. விஸ்வாமித்திர அக்னி மாதிரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு விட்டாருங்க. இந்த யாகத்தில் பூர்ணாகுதின்னு கடைசியில் பண்ணுவாள். இருக்கிற நெய்யை எல்லாத்தையும் வச்சுருந்து என்ன பண்ணுவாள், அந்த பூர்ணாகுதியில் சப்ததே அக்னே சமித சப்த ஜிக்வான் இந்த மந்திரத்தை சொல்லி
எல்லாத்தையும் இந்த நெய்யை அக்னியில் விட்டால், ஏற்கனவே கொழுந்து விட்டு இருக்கிற அக்னியில் இந்த நெய்யை எல்லாத்தையும் விட்டால் அது குப்புன்னு எப்படி அந்த அக்னி எழுந்திருக்குமோ அது மாதிரி மகரிஷி வன்னிகிங்கிறான். அந்த விஸ்வாமித்தர் குப்புன்னு எழுதுண்டார். அவர் எழுதுண்ட வேகத்தில் அந்த சீட்டை டர்னு பின்னாடி போகிறது எழுதுண்டார். அவர் விஸ்வாமித்திர கோபம் உலக பிரசித்தம். அவர் கோபத்தோடு எழுந்தவனே காற்று ஸ்தம்பிச்சு எடுத்து சூரியன் பயங்கர ஒழிஞ்சிக்கிறான். எழுந்து பார்த்தார், தசரதனை பார்த்தார். தசரதா ரொம்ப நன்னா இருக்கு, வந்தவனே என்ன வேணா கேளுங்கோ தரேன்னு சொன்னேன், இப்போ என்னடான்னா முடியாதுங்கிற. பரவாயில்ல, சௌக்கியமாக இருக்கும் குடும்பத்தோட, சுகீபவ சபந்தவா, சௌக்கியமாக இருக்குன்னு தான் சொன்னார். அது ஒழுங்காக சொல்லக்கூடாதோ, சௌக்கியமாக இரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒழிஞ்சிக்கோன்னு அர்த்தம். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் முக்கியம் இல்லை, அங்கே ஸ்ருதி ஸ்வரம் தான் முக்கியம். அதான் ஸ்வரம் கரெக்டாக சொல்லணும்னு ஏன் வேதத்தை சொல்லியிருக்குன்னா, வேதத்தை ஸ்வரம் மாறிடுதுன்னா இது மாதிரி அர்த்தம் மாறிடும். நமக்கு தமிழ் வேதம் எது? திருப்பாவை. அந்த திருப்பாவையே கடைசியில் ஒரு பாசனம் இருக்குது. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பறைசுரைப்பறை 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாயின்னு இந்த 30 பாசுரத்தையும் விடாமல் தப்பாமல் யார் பாடுறாளோ அவளுக்கு பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும்னு. இந்தியே ஸ்வரம் மாறி சொல்லிட்டோம் வச்சுங்கோ. சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னா, தப்பாமேன்னா ஒரு அர்த்தம், தப்பாமே அப்படின்னா தப்புன்னு அர்த்தம் ஆகிடும். அந்த ஸ்வரம் மாறும்பொழுது அர்த்தம் மாறிடும். அதுதான் அந்த ஸ்வரத்தை கரெக்டாக படிக்கணுங்கிறது தான் சின்ன வயசில் வேத பாடசாலையில் படிக்கணுங்கிறான். இப்போ ரிட்டையர் ஆன பிறகு நிறைய பேர் வேதம் படிக்க போகிறான். ஆனால் அவளுக்கு ஸ்வரம் கரெக்டாக வராது. கை தலையெல்லாம் ஒழுங்காக அப்படி ஆட்டுவாள், வார்த்தை ஒழுங்காக வராது. பாம்பேயில் ஒரு வாத்தியார் இருந்தார், TS ராமநாத வாத்தியார்னு, செட்டாநகரில். அவர் ரிட்டையர் ஆனவருக்கெல்லாம் கிளாஸ் நடத்துவார். அவர்கிட்ட கேட்டேன், கிளாஸ் நடத்துகிறே எல்லாம் ஒழுங்காக சொல்கிறாளான்னு. அவர் சொன்னார், என்கிட்ட யாராவது 6 மாதம் ஜெயிலுக்கு போகிறீங்களா அல்லது ரிட்டையர் ஆனவர்களுக்கு வேதம் சொல்லித்தரையலா கேட்டால் நான் ஜெயிலுக்கு போவேன்னுவேன். ஏன்னா அதை விட கஷ்டமாக இருக்குது இந்த ரிட்டையர் ஆனவர்களுக்கு சொல்லித்தரது. ஏன்னா அது சின்ன வயசில் தான் வேதம் அந்த கேரளாவில் பாடசாலாம் பார்த்தா அப்போ தெரியும். அவள் அப்படி தலையை பிடிச்சி இப்படி அக்னிலேன்னு இப்படி தலையை பிடிச்சி இப்படி ஆட்டி சொல்லி தருவாள். ஏன் கஷ்டப்படுத்துகிறான்னு தோணும், கஷ்டப்படுத்துறதே இல்லை, அப்படி சொல்லி கொடுத்தா தான் அது கரெக்டாக வேதம் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்வரம் மாறும்பொழுது அர்த்தம் மாறிடும். அதனால் இவர் என்ன பண்ணார், சுகீபவ அப்படிதான் சௌக்கியமாக இருந்தால் சொன்னார். அது கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போன உடனே பயந்து போயிட்டான் தசரதன். வசிட்டரை பார்த்து இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டான். வசிட்டர் இப்போ புரிஞ்சுட்டார் தசரதன் நிலைமை என்னன்னு. எவ்வளோதான் ராமர் பெருமை சொன்னாலும் தசரதனுக்கு புரியாது. குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ராமர் பெருமையை சொல்ல வேண்டாம், விஸ்வாமித்திரர் பெருமையை சொல்லுவோன்னு. தசரதா, உனக்கு உன்னோட பலம், எனக்கு என்னோட பலம். இந்த விஸ்வாமித்திரர் இருக்காரே அவர் டபுள் யோகிதை. முன்னாடி ராஜாவாக இருந்திருக்கார். நீ எப்படி சண்டை வில்லு எடுத்து போடுவேன், அப்புறம் முடியலைன்னா சாபம் போடுவேன். இவர் ரெண்டும் தெரிஞ்சவர். ராஜாவாக இருந்து மகரிஷி ஆனதுனால வேணும்னா வில்லு எடுத்து சண்டையும் போடுவார், வேண்டி வந்தால் சாபமும் கொடுக்க தெரியும். குப்தம் குஷிக புத்திரேன ஜுவலனேனா அமிர்தம் யசா. படவாக்னின்னு ஒரு அக்னி இருக்கு, அதுக்கு நடுவில் அமிர்தத்தை பத்திரமா வச்சிருக்கலாம் தேவர்கள்லாம். அந்த அமிர்தம் எப்படி பத்திரமா இருக்கோ அது மாதிரி விஸ்வாமித்தர் பின்னாடி ராமர் போனால் ரொம்ப பத்திரமா இருப்பார், நீ கவலைப்படாத, அனுப்பு என்று சொல்ல. அப்புறம் அடுத்த வார்த்தை பேசுகிறேன், விஸ்வாமித்தர் இருக்காரா பாருன்னா. அவர் கோச்சில் போனாரேன்னா, அவர் கோச்சில் போகலை, ரேடியிலேயே நிற்கிறார். வசிட்டரை பார்த்து கண்ணடிச்சுட்டு சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரேடியிலேயே நிற்கிறார். உடனே அவரை கூப்பிட்டு வாங்கோ. என்ன இப்போல்லாம் சொல்கிறாரு, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 கெட் 1 சொல்கிறாரு. அது 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிறது முதல்ல விஸ்வாமித்திரருக்கு தான் கிடைச்சிது. அவர் ராமரை தான் கேட்டார், 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு லக்ஷ்மணையும் சேர்த்து பதிலுக்கு ராமரை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு லக்ஷ்மணையும் சேர்த்து கொடுத்தான். ஏன்னா முதல்ல முடியாதுன்னு சொன்னது அவரை கொடுக்குறோமே, அதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கட்டும்னு லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்ப 2 பேரையும் அழைச்சிட்டு கிளம்புறார். அந்த விஸ்வாமித்திரர் எப்படி கிளம்புறாருங்கிறத அழகாக வர்ணிக்கிறார் துளசி ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்துலேயும் அழகாக வர்ணிக்கிறார். 2-3 உதாரணம் சொல்கிறார். திரிசீர்ஷாமிவ பன்னகௌ, 3 தலை பாம்பு போகிற மாதிரி இருக்குது ராமர் அப்படிங்கிறார். ராமர் போய் பாம்புன்னு சொல்லலாமோ? ஏன் அப்படி சொன்னார்னா, 3 தலை பாம்புன்னு ஏண்டானா அந்த வில்லு இப்படி வளைஞ்சிருக்கா, அது பாம்பு மாதிரி இருக்குது, தலை பாம்பு தலை மாதிரி இருக்குது. ராமருடைய குடுமி கட்டிருக்காரு, அது ஒரு பாம்பு தலை மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அம்பரா துணி இருக்கா, இதெல்லாம் பார்த்தா 3 இப்படி படம் வரிசையில் போகல 3 தலை பாம்பு மாதிரி இருக்குன்னு வால்மீகி. இப்போ அவருக்கே தோன்றது ராமருக்கு போய் பாம்பை உதாரணமாக சொல்லலாமோ?
பாம்பு விஷத்தை கக்கும், மணியையும் கொடுக்கும். ராமர் விஷம் மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார், அவர் மணிமணியாக பேசுவார். அது சரியாக வராதுன்னு பிதாமகமிவாஸ்வினவு பிரம்மா போகும்பொழுது பின்னாடி அஸ்வினி தேவர்கள்னு தேவலோக டாக்டர்ஸ் பின்ஸாக இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான் அஸ்வினி தேவதைகள். அந்த அஸ்வினி தேவதைகள் தான் இந்த செவனருக்கு ஒரு லேகியம் கொடுத்து அவரை எங்கே ஆக்கினாலாம். அந்த செவனருக்கு கொடுத்து எங்கே ஆக்கினா அந்த அந்த லேகியத்துக்கே செவன பிராஸ் அப்படின்னு கொடுக்குற பாருங்கோ. அந்த செவனருக்கு பிராசனம் பண்ணி வச்சு அவரை கிழவரான அவரை தெம்ப ஆக்கினான் இந்த அஸ்வினி தேவதைகள். அதனால் அந்த அஸ்வினி தேவதைகள் ரொம்ப அழகாக இருப்பாலே, அது மாதிரி ராமலட்சுமணர்கள் போகிறான்னா அதுவும் வால்மீகிக்கு நன்னா தோணலை. இது சாதாரண தேவதைகள், இந்த அஸ்வினி தேவதைகள். அதனால் ஒரு உயர்ந்த தெய்வத்தை சொல்லுவோன்னு தோணுது. அப்போ தான் சொன்னார், எப்படி சிவன் போகும்பொழுது பின்னாடி 2 முருகன் போனால் அப்படி இருக்குமோ, குமாராவிவ பாவகி. சிவன் நடந்து போயின்னா ஜடையோட சிவன் நடந்து போகும்போது 2 முருகன், புள்ளியார் முருகன் சொன்னால் என்ன வராது, அதனால் 2 முருகன் போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த விஸ்வாமித்திரர் பின்னாடி இந்த ராமலட்சுமணர்கள் போகிறார்கள். இந்த அருணநயன புரபாகு விஷாலா நீல ஜலஜ தனுஷ்யாம தமாலா கடிதட பீதக சேவர் பாதா ருச்சிர சாப सायक दो गाथा श्याम गौर सुंदर दो भाई विश्वामित्र महानिधि पाई प्रभु ब्रह्मण्य देवमय जाना मोहिनीति पिता तजेवु भगवाना अरुण नयन उर बाहु विशाला अरुण नयन उर बाहु विशाला नील जलजतन श्याम तमाला அப்படி சொன்னு ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரர் முன்னாடி போகிறார்கள். அதை அழகாக வர்ணிக்கிறார். இந்த இடத்துல சொல்கிறார், விஸ்வாமித்திர மகாநிதி பாயி, அவருக்கு பெரிய நிதி கிடைச்சிருச்சு. ஒரு சாதாரண ஒரு லாட்டரிக்கு 1 லட்சம் கிடைச்சாலே அவன் உடனே நிமிர்ந்து போவான். ஒரு கொஞ்சம் பைசா கிடைச்சவனே நிமிர்ந்து நடப்பான்னா, இங்கே லக்ஷ்மி இல்லை, லக்ஷ்மி பதியே கிடைச்சிட்டார் இந்த விஸ்வாமித்திரருக்கு. ராமரே பின்னாடி வரார். அதனால் மகாநிதி பாயி, ராமரத்னமே கிடைச்சது. ராமரத்தன் தன் பாயோ பாயோ ஜிமேனே ராமரத்தன் தன் பாயோ. ராமரத்னம் கிடைச்சதுக்கு மீராபாய் குரு கொடுத்தான்னு. இந்த ராமரத்னம் கிடைச்சா அப்புறம் அவன் வேற எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. राम नाम के हीरे मोती मैं बिखराऊं गली गली ले लो रे कोई राम का प्यारा सुर मचाओ गली गली बोलो राम बोलो राम बोलो राम 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 नाम के हीरे मोती. இந்த ராமநாமமாகிய ரத்னம், இந்த முத்தை, இந்த வைரக்கல்லை நான் போடுறேங்கிறார். மை பிக்ராவும் கலி கலி, யாருக்கு இஷ்டம் இருக்கோ யார் வேணா இதை எடுத்துக்கலாம். லே லோ ரே கோய் ராம் கா பியாரா சொல் மச்சாவோ கலி கலி. கூடவே இது பாடினா போரும். வந்து குருநாதர் கொடுக்குற அந்த ராமரத்னத்தை, அந்த ராமரத்னத்தை கிடச்சதுனால விஸ்வாமித்திரர் ஜில் ஜில் நடக்கிறார். பகவானும் பாகவதத்தில் சொல்கிறான், ஒரு வேதம் படித்த ஒரு மகா ஞானி நடந்து போனால் அவனுடைய பாதத்தூளி என் தலையில் படுற வரை நான் போவேன். நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம் அனுவரஜாமியகம் நித்தியம் பூயையே தென்று ரேணுவிகி. ஒரு ஞானி போனால் அவன் கால் தூசி படுற மாதிரி பின்னாடி போவேன்னு கிருஷ்ணன் சொல்கிறார். எப்போ சொல்கிறார்னா, முன்னாடி செஞ்சுட்டு அப்புறம் நம்மளாம் செய்யாமல் இதை பண்ணுறோன்னு முதல்ல ராமாவதத்தில் செய்கிறார் ராமர். அந்த விஸ்வாமித்திரர் பின்னாடி அவர் கால் தூசி தன் தலையில் படுற மாதிரி பகவான் போகிறார். சரையூ நதி தீரம் வந்த உடனே ராமானு விட்டாராம். ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோத்ய பாஷத. எதுக்கு ராமான்னு விட்டாராம்? அவர் வந்து ரொம்ப பிளான் பண்ணிட்டு வந்திருக்கார். இந்த ராமலட்சுமணாளுக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணணும்னு, பலை அதிபலைன்னு. அதுக்கு முகூர்த்தம் லக்னெல்லாம் குளிச்சுட்டே வந்துவிட்டார். குளிச்சுன்னு வந்து தசரதத்தை ராமரை கொண்டான்னா கொடுப்பார். வாங்கிட்டு போய் உபதேசம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வந்துட்டார். டைம் முதல்ல தீர்மானம் பண்ணிட்டு வந்துவிட்டார் பஞ்சாங்கத்தில். இங்கே தசரதம் முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் வசிட்டர் சப்போர்ட் பண்ணி அதில் ஒரு 1/2 மணி வேஸ்ட் ஆகிடுதா பார்த்தா. அந்த 1/2 மணி டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணணுமேங்கிறதுக்காக வேகமாக நடந்தான். வேகமாக நடந்து சரயு நதி தீரம் வந்துட்டு இந்த
மந்திர கிராமம் கிராணத்தம் பலாம் அதிபலாம் ததா. பலை அதிபலை எதுக்குடான்னா இது ராட்சசாலோட சண்டை போடணும். ராட்சசாலாம் ராத்திரி முழிச்சுட்டு இருக்கிறவா. நம்ம வந்து சாப்பிடாம கூட இருந்துடலாம், தூங்காமல் இருக்க முடியாது. தூங்காமல் இருக்கலாம், சில ஆரம்பித்து தூங்காமல் அப்படி இருக்கிற கொஞ்ச நேரம் இருந்தால் அப்புறம் அவளை அறியாமல் சில சமயம் தூங்கிடுவாள். தூங்காமல் இருந்தோம்னா வேண்டிய தூக்கத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு உடம்பே எடுத்துக்க ஆரம்பிச்சோம். அதனால தான் அந்த தூக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு அதிபலை வேணும். பசி ஜெயிக்கிறதுக்கு பலை இருந்தால் வரும். பலை அதிபலை வேணும். மந்திரம்னா பெரிய மந்திரம் நினச்சிக்க வேண்டாம், காயத்ரி மந்திரம் தான். காயத்ரி மந்திரத்தை ஒரு விதமாக சொன்னால் அதுக்கு பலை அதிபலைன்னு இது ஜபவிதான புஸ்தகத்துலேயும் இருக்குது. அதை வந்து விஸ்வாமித்திர தான். ஏன்னா காயத்ரிக்கே சாவித்திரியாக விஸ்வாமித்திர ரிஷி தான் சொல்கிறோம். அதில் பலவிதமான இது பண்ணியிருக்கார் விஸ்வாமித்திரர். ரிசர்ச் காயத்ரியை ரிசர்ச் பண்ணின ஒரு மகரிஷி அவர் தான். அதனால் அந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினார், அந்த பலை அதிபலியை உபதேசம் பண்ணினார். அப்புறம் அங்கேயே ராமலட்சுமணால படுக்க வைக்கிறார். தசரத நிருபசூனு சத்தமாப்யாம் திருணசயனே அனுச்சிதே சகோஷிதாப்யாம் குசிகசுதவச்சோனுலாலிதாப்யாம் க்ஷணவிவசா விபபோ விபாவரீச்ச. தசரத நிருபசூனு சத்தமாப்யாம். விஸ்வாமித்திரர் புல்லெல்லாம் பிடுங்கினார். புல்லெல்லாம் பிடுங்கிறத பார்த்த உடனே ராமலட்சுமணால் பார்த்தா விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தில் மாடு வச்சிருக்காரு போல இருக்கு, கடைக்கிடத்தில் புல்லை பிடுங்கிக்கலாம் பிடுங்கிறார், நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோன்னு ராமலட்சுமணன் புல்லெல்லாம் பிடுங்கி கொடுத்தார். அந்த புல்லை வந்து மூட்டை கட்டாமல் அவர் என்ன பண்ணார், கட்டாமல் அதை வந்து பரத்தி பெட்டு மாதிரி போடுறார். ஓஹோ, அவர் காட்டில் பெட்டு போட்டு படுத்துக்கிறார் போல இருக்கு, அதுக்காக தான் அந்த கட்டாந்திரில் புல்லையே பெட்டாக போட்டுக்கிறார்னு ராமலட்சுமணனும் கூடவே ஹெல்ப் பண்ணினான். அந்த புல்லையே பெட்டு மாதிரி தயார் பண்ணி படுத்துக்க சொன்னார் ராமலட்சுமணால விஸ்வாமித்திரர். நான் வந்து எல்லா இடத்துலையும் படுத்து பழக்கம் எடுத்துப்பா, நீங்கள் ராஜ குழந்தைகள், பெட்டில் படுத்து பழக்கமானவா, உங்களுக்கு கட்டாந்திரில் படுக்கிறதுக்கு ஈஸி கிடையாது. சில பேருக்கு தலைகாணி வச்சுக்கவே இல்லாமல் படுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எங்கே போனாலும் அவள் ஊத தலைகாணியாவது ஊன்னு ஊதி ரயிலில் பார்ப்பேன், அவள் ஊதி ஊதி வாங்கி தலையில் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா நான் சில பேருக்கு அவள் படுக்கையில் படுத்துனா தான் தூக்கம் வரணும், இல்லை பண்ணுவா பெட்டையும் கட்டின்னு சில பேர் போகிறான், அதையும் தூக்கிந்து. அப்படி எங்கே போனாலும் எப்படிலாம் எங்கே படுத்தாலும் தூக்கம் வரணும், தலைகாணி இல்லாமையும் படுத்து தூக்கணும். அது தலைகாணி நல்ல சாஃப்டாக வேணும், இந்த ஹைட்டு வேணும், இந்த ஹைட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னா இல்லை. அந்த காலத்தில் ஒரு பலகா கட்டியோ செங்கலை வச்சுன்னு படுத்துவேன். இந்த பாடசாலையில் படிச்சுட்டோம்னா எங்கே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். பாடசாலையில் படிச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் வேத பாராயணத்துக்கு அங்கே கும்பாபிஷேக பாராயணத்துக்கு போயிட்டா வச்சுக்கோங்களேன், அவன் எதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவளுக்கு ஒரு பரிபக்கம் வந்துடும். இந்த ஒரே விதமாக வாழ்ந்த வாழ்க்கை இன்னொரு இடத்துல போய் சரியா இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப சிரமமாயிடும். இந்த ப்ராக்டிஸ் தான் இந்த விஸ்வாமித்திரர் கொடுக்குறார். ஏன்னா ராமர் பின்னாடி 14 வருஷம் காட்டுக்கு போகணும், ராவண வதெல்லாம் பண்ணணும், எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு ப்ராக்டிஸ். காட்டில் தங்கிறதுக்கு, ராட்சசாரோட சண்டை போடுறதுக்கு, பாலகாண்டத்தில் உள்ளது முழுக்க ராமருக்கு ஒரு ப்ராக்டிஸ், பின்னாடி நடக்க போகிறது காரியத்து. அதனால் இங்கேயே அந்த புல்லை போட்டு படுக்க சொன்னார். லாலி பாடினாராம். குஷிகசத்தை வச்சோ அனு லாலிதாம்பியாங்க தான் அந்த லாலி லாலி இந்த ஊஞ்சல் பாட்டெல்லாம் பாடுறோமே, அது முதல்ல ஆரம்பித்தவர் இந்த டோலோத்சவம்னு நம்ம பண்ணுறோமே. இந்த டோலோத்சவம் யாரோ புதுசாக பாகவதால் மருதானூர் சத்குரு சுவாமிகள் ஆரம்பித்தார் அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். இந்த டோலோத்சவம், பிரபோதனம், சுப்பிரபாதம் பகவானுக்கு பண்ணுறதெல்லாம் இது புதுசாக பாகவத சம்பிரதாயம் நினச்சிக்கக்கூடாது. அது வந்து ரிஷிகளுடைய சம்பிரதாயம் தான். எந்த காயத்ரிக்கு சாவித்திரியாக விஸ்வாமித்திர ரிஷிக்கு சொல்கிறோமோ அந்த விஸ்வாமித்திரர் தான் முதல் டோலோத்சவம் பண்ணினார். முதல் பிரபோதனமும் அவர் தான் பண்ணுறார். அவர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லி தான் இன்றைக்கி எல்லா கோவிலையுமே பெருமாளுக்கு சுப்பிரபாதம். அவர் சொன்ன ஸ்லோகம் தான் இது. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். கௌசல்யா சுப்ரஜா ராமா. ராமரை எழுப்புறார். எழுப்பும்பொழுதே குழந்தைலாம் எழுந்துக்கும் போதே சின்ன குழந்தைல பண்ணோம் அம்மானு எழுந்துக்கும். அம்மானு எழுந்துக்கும் போது தாடியும் மீசியமாக நம்ம நின்னா பயந்துக்கு போவோமேன்னு கூப்பிடும்பொழுதே கௌசல்யா எப்படி கூப்பிடுவா, என் செல்லமேன்னு கூப்பிடுவா. அதனால் கூப்பிடுறது கௌசல்யா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கௌசல்யனுடைய மகனேன்னு கூப்பிடுறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா. நீ தூங்கினாலும் அழகாக தான் இருக்குப்பா, இருந்தாலும் டயத்துக்கு எழுந்துக்கணும். சில பேர் தூங்கினாலும் பயமாக இருக்குது, முழிச்சுட்டு இருந்தாலும் பயமாக இருக்குது. தூங்கினாலும் சில பேர் கொரட்டை விட்டு இருக்கிறவாளையும் பயமுடிச்சிருந்து
சில இடத்துல தூங்கினா அவள் குரட்டை விடதை பார்த்தா காட்டுக்குள்ளே இருக்கோமா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கோமா தெரியாது. அந்தளவுக்கு ஒரே நிறைய இந்த ஃபாரினில் நிறைய டைவர்ஸ் ஏன்னா அந்த குரட்டை விடுறாங்கிறதுனால பரஸ்பரம் அதனாலே டைவர்ஸ் ஆகிடுது. அதுக்காக டைவர்ஸ் பண்ணிப்பாலோ தனித்தனி ரூமில் படுத்தா சரியாக போச்சு. இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. அதுவும் நான் ஒரு தடவை ட்ரெயினில் அடிக்கடி போகிறேனே, ட்ரெயினே கட்டப்படாமல் சத்தம் போடுறது, அதை விட சத்தம் போடுறாரு இந்த குரட்டை. ஆமாம், நான் பார்த்தேன் இப்படி இந்த ட்ரெயினை விட வேகமாக இருக்கு இவருடைய சவுண்டு அப்படின்னு நினச்சிக்கிது. அப்படி சில பேர் தூங்கும் பொழுதும் பயமாக இருக்கும், முழிச்சிருந்தாலும் பயமாக இருக்கும். ராமர் இருக்காதே, முழிச்சிருந்தாலும் அழகாக இருக்குது, தூங்கினாலும் அழகாக இருக்கான். அதனால் ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கிழக்கு வெளுத்து கொடுத்துப்பா. உத்திஷ்ட நரசார்தூலா, ராமரை கேட்டால் நான் தான் பகவான் ஆச்சு, நான் எதுக்கு எழுந்துக்கணும், நான் எதுக்கு கேட்டால் நான் எதுக்கு சந்தியாதனம் பண்ணணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பகவானாக இருந்தால் வைகுண்டத்தில் போய் பகவான்கிட்ட போய் சந்தியாதனம் பண்ணணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ மனுஷனா போய் இதே ராமரே அவதாரம் பண்ணி வந்தார், முன்னாடி நரசிம்ம அவதாரம் பண்ணின்னு வந்தார். சந்தியா காலத்தில் நரசிம்மர் வந்தவுடனே இந்த விஸ்வாமித்திரா அங்கே கிண்டி எடுத்துகிட்டு போய் நரசிம்மா சந்தியா காலம் எடுத்து முதல்ல சந்தியானத்தை பண்ணுங்கோ, அப்புறம் ஹிரண்யேஸ்வரர் சண்டைக்கு போடலாம் அப்படின்னு அங்கேயே நரசிம்மர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு ஒரு தர்மம், சிங்கத்துக்குன்னு ஒரு தர்மம், ரெண்டும் கலந்து வந்ததுனால அங்கே போய் சொல்ல முடியாது. எப்போ நீ மனுஷனா பிறந்துட்டியோ நீ என்ன பண்ணுறியோ அதை பார்த்து தான் எல்லாம் கற்றுப்பான். எத்தியத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா. பெரிய பொசிஷனில் இருக்கவா, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவா, நல்லவாளா, அவள் எப்படி இருக்கான்னு தான் உலகத்தை கற்றுக்கிறா. அது மாதிரி இருக்கிறவா நல்லதையே பண்ணணும். எதுங்க ராமரே 8 மணிக்கு எழுந்திருந்தான்னு கதை கேட்டோம்னா, ராமரே 8 மணிக்கு தான் எழுந்திருந்தா நம்ம 10 மணிக்கு எழுந்துப்போம் நமக்கு தோணும். ராமர் 4 மணிக்கு எழுந்திருந்தாலும் கேட்டால் தான் நம்ம 6 மணிக்காவது எழுந்திருப்போம். அதனால் எழுந்திருந்து சந்தியாவந்தனம் பண்ண கர்த்தவியம் தெய்வமான்னிகம். நான் எதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படி கேட்டதுக்கு விஸ்வாமித்திரர் சொன்னார், நான் சந்தியாவந்தனம் பண்ணேன், அதுக்காக நீ எழுந்துருன்னார். ஐயா, நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு நீங்கள் தானே எழுந்துக்கணும், நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு எழுந்துக்கணும்னார் ராமர் விஸ்வாமித்திரர் சொன்னார், டெய்லி சூரிய மண்டலத்தில் பகவான் இருக்கார், தேயஸ்தா சவித்திர மண்டலம் மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டகான்னு சூரிய மண்டலத்தில் நாராயணன் இருக்கான்னு நினச்சிட்டு நாராயண தியானம் பண்ணிட்டு அர்க்கியம் கொடுத்துட்டுருப்பேன். இப்போ எதுக்கு சூரிய மண்டலத்தை பார்த்து கொடுக்கணும், நீ தான் நாராயணன் நேராக இருக்கே, டைரெக்டாக ஓங்கையிலே அர்க்கியத்தை விட்டுடலாம், அதனால எழுந்துருந்தான். உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் கர்த்தவியம், நாம் பண்ணணும், மயா கர்த்தவியம், அதஹா தொம் உத்திஷ்ட, நீ எழுந்துருன்னாரும். உடனே ராமர் எழுந்துட்டு குளிச்சுட்டு வந்து சந்தியாவந்தனம்லாம் பண்ணிவிட்டு விஸ்வாமித்திரரோட அப்படி காட்டில் போகும்பொழுது தாட்டகாவனம்னு ஒரு இடம், இது நல்ல தேசமாக இருந்ததுப்பா. தாடகான்னு ஒரு ராட்சசி இந்த இடத்துல ரொம்ப அட்டகாசம் பண்ணி இந்த யாரும் இந்த பக்கம் வர முடியாத மாதிரி ஆக்கிட்டா. இந்த வழியில் தைரியமாக போகிற ஆள் நான் ஒண்டி தான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது தாடகை வந்துட்டால் கல்லையும் பாறையும் மண்ணையும் அள்ளி போடுறான். அவள் தான் ராட்சசியும் அடினான். ராமர் யோசித்தார், போய் ஒரு பொம்மநாட்டி அடிக்கணுமான்னு. அப்போ தான் விஸ்வாமித்திரர் சொன்னார், நகிதே ஸ்திரீவத கிருதே கிருணா காரியா நரோத்தமா. ஒரு ஸ்திரீன்னு பார்க்காத, ஒரு ராஜா என்ன பண்ணணும்னா பாதகம் வா சதோஷம் வா, ஒருத்தரால் நாட்டுக்கு கெடுதல்னா அது பொம்நாட்டியாக புருஷாலாக பார்க்கக்கூடாது, அவளை வதம் பண்ணுறது ராஜ தர்மம்ப்பா. திடீர்னு ஒரு காட்டுலேருந்து ஒரு புலி நாட்டுக்குள்ளே கிராமத்தில் எல்லாரையும் பிடிச்சி கடிக்கிறது. அப்போ அந்த ஊரில் ஒரு இராணுவ வீரன் வந்திருக்கான் லீவுக்கு. அந்த இராணுவ வீரன்ட்ட துப்பாக்கிலாம் இருக்குது. இன்னைக்கு ஊர்க்காரா சொன்னால், திடீர்னு காட்டுலேருந்து புலி வந்துடுத்துப்பா கிராமத்துக்குள்ளே, நீ தான் துப்பாக்கி வச்சுருக்கே, அதை ஷூட் பண்ணு. அவன் துப்பாக்கி எடுத்து வந்து இப்படி பார்த்தான், ஆஹா நான் எப்படி ஷூட் பண்ணுறதுன்னா, ஏன்பா அது ஆம்பளை புலி இல்லை பொம்பளை புலியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? அதனால் சுட மாட்டேன்னு சொன்னான் வச்சுக்கோ. முதல்ல என்ன பண்ணணும், அந்த துப்பாக்கி வாங்கி முதல்ல அவனை ஷூட் பண்ணணும். இப்போ ஆம்பளை புலியா பொம்பளை புலியா பார்க்கக்கூடாது. யாரால் ஜனங்களுக்கு கஷ்டம் வருதோ அவளை தண்டிக்க வேண்டியது ராஜாவுடைய தர்மம். இப்போ என்னடா நல்லவாள்லாம் தூக்கி ஜெயிலில் போடுறான், கெட்டவாள்லாம் வெளியே விட்டுருந்தான். அப்படி இருக்கக்கூடாது, தண்டிக்கணும். கல்ஃபு கண்டிலாம் கை காலை வெட்டுறான் பாருங்க, அது மாதிரி தண்டனை கொடுத்தாதான் மறுபடியும் தப்பு பண்ண மாட்டான். போனா பொழுது விட்டுட்டே இருந்தால் இப்போ தப்பு ஜாஸ்தியாகிடும். அது ராஜாவாக இருக்கிறவன் கடுமையாக தண்டிக்கணும் என்று விஸ்வாமித்திரர். ஏன்னா அவர் ராஜாவாக இருந்து ரிஷி ஆனதுனால அவருக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொன்ன அடுத்த க்ஷணம் ஒரு தாடகை அங்கேருந்து வந்துட்டா கிட்டக்க. உடனே லட்சுமணர் கத்தி எடுத்து மூக்கையும் காதையும் வெட்டினான். லட்சுமணர் 2-3 பேருக்கு இந்த மூக்கு காதை வெட்டுறார். முதல்ல தாடகை, அப்புறம் சூர்பனகை, அப்புறம் அயோக்கின்னு 2 பேர். ஒருத்தி மூக்கையும் காதையும் வெட்டோம்னா அவரை கீழே விழுந்தால் திருப்பி எழுதி யுத்தத்துக்கு வரும்பொழுது
ராமர் அழகாக அவளை வதம் பண்ணி இதை வர்ணிக்கிறார். சொல்லொக்கும் கடியவே கச்சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காதப்புறம் கழன்று கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருளன போயிற்றன்றே. இந்த தாடகாவதத்தை அழகாக வர்ணிக்கிறான் கம்பன். சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம், இந்த சொல்லு மாதிரி இருக்கான் ராமருடைய பானம். நான் இப்போ ராம்னு சொன்னால் இப்படி உங்கள் காதில் உடனே வந்து விழுறதோ அந்த அளவுக்கு வேகமாக. ஆனால் சொல்லொக்கும் கடிய வேகட்டான், சொல்லு கூட மெதுவாக தான் வரும். அந்த சொல்லை விட வேகம் எதிரானா அந்த லைட்டிங் தான். இந்த மின்னல் முதல்ல அடிக்கும், மின்னல் அடிக்கும்போதே நம்ம ரெடியாக இருந்துக்கணும். அந்த மின்னலுடைய வேகத்தை அந்த பளிச்சை பார்த்துட்டு எந்த அளவுக்கு மின்னல் பளிச்சுன்னு அடிக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சப்தம் பயங்கர டமானது இடி சப்தம் கேட்கும். அந்த இடி சப்தத்தை விட அந்த மின்னல் எவ்வளோ வேகமாக போகிறதோ அந்த மின்னல் வேகத்துக்கு ராமர் பானம் போனதுங்கிறார். சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல். ராமரும் கருப்பாக தான் இருக்கார், நீலமேக சியாமன்னா இருக்கார். இந்த தாடகியும் கருப்பாக இருக்கா. அல்லொக்கும், அல்லுனா நடு ராத்திரி 12 மணிக்கு இருட்டு எப்படி பயமாக இருக்கும் அது மாதிரி இருக்கு. அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. இந்த ராமர் பானத்தை போட்டாவே அடுத்த அவள் மார்பை குத்தி கிழிச்சிட்டு வெளியில் போயிடுத்து. இந்த ராம பானம் எப்படி போச்சுன்னா, சொன்ன பேச்சை கேட்காத ஒரு துஷ்டனுக்கு எவ்வளோ உபதேசம் பண்ணினாலும் இந்த காதில் வாங்கி எப்படி விட்டுடுவானோ அது மாதிரி அந்த பானம் போயிடுத்தும். அதனால் எப்போதுமே எதை கேட்டாலும் அதை நல்லதை ஹிருதயத்தில் வச்சுக்கணும். அது ராமர் பாணியை நெஞ்சில் தங்கலைன்னா கொஞ்சமாவது ஈரப்பசை கொஞ்சம் கருணை மாதிரி இருந்ததுன்னா அவன் தங்கியிருக்கும். வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தான் வைரம் மாதிரி அவளுடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரப்பசையே இல்லை போல. நான் கூட நினச்சிப்பேன், பிரம்மணிம ஆத்மா அமிர்தத்தை சாப்பிடும்பொழுது அமிர்தவர்த்தனை சொல்லிட்டு பிரம்மணிம ஆத்மா ஜலத்தை எடுத்து நெஞ்சில் தொட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது நெஞ்சு ஈரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்குன்னு இல்லை, நம்மளே நம்ம தொட்டுண்டா கூட கையில் நம்பிக்கணும். இதுக்காக சம்பிரதாயமாக பிரம்மணிம ஆத்மா அவர்த்தையும் தொட்டுக்கிறது. அதனால் கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரப்பசை இல்லையா அவளுக்கு. அதனால் அப்புறம் கழன்று எடுத்து அந்த பானம். இந்த இது கூட ராமர் அடிக்கிறமேனு அடிக்கலையாம். அந்த ராமபத்ர தீர்த்தர் அழகாக சொல்கிறார், அந்த ஸ்திரீக்கு ஜுகுப்சியா சிதிரித்தோ மௌர்வி விகிரஷீகரா வேதா துப்பத்தேன தாவதிஷ்னா சாஜ ஸ்வயம் சிச்சிரே. ராமர் வில்லு எடுத்துன்னு ரெடியாக வச்சா. யாரோ ராட்சசி வரான்னு யாருன்னு பார்த்தா பொம்நாட்டி. கருத்தில் பொம்நாட்டி அடிக்கணுமா, அந்த ஜுகுப்சியில் இவளை போய் அடிக்கணுமேன்னு கையை உதறிட்டார் தெரியாமல். இவளை அடிக்க வேண்டியிருக்கேன்னு தெரியாமல் ஒரு கை உதற, அந்த கை உதறண்டே அந்த தெரியாமல் பட்டுடுத்தும் பாரு, அது மாதிரி தெரியாமல் அந்த பானம் போய் தாடக மார்பில் விழுந்து தாடகவை தான் ஆச்சு. அதன்றது அங்கேருந்து கிளம்பி சித்தாசிரமங்கிற ஆசிரமத்துக்கு வந்த உடனே எல்லா ரிஷிகளும் பார்த்தார்கள். யாரோ பெரிய ஆள் வந்திருப்பான்னு பார்த்தா விஸ்வாமித்தர் 2 அம்பி அழிச்சுன்னு வந்திருக்காரு. மீசை கூட முளைக்கல, குட்டி 2 அம்பிகள், ஒரு அம்பி, அவனுக்கு ஒரு தம்பி வேறு. இவன் என்ன பண்ண போகிறா, ராட்சசாவோட சண்டை போட போகிறாளோ, எப்படி முடியும்னு இந்த ரிஷிகள் நினைக்கும் பொழுதே ராமர் அங்கேருந்து வந்த உடனே சுபாகுமாரித்தன் எங்கே ராட்சசால் எப்போ அடிக்கணும்னு கேட்டாராம். அப்போ தான் ரிஷிகள் கேட்டாலாம், எல்லோரும் வந்த உடனே பெட்டி எங்கே வைக்கணும், ரூம் எங்கே, முதல்ல காஃபி கிடைக்குமா, வெந்நீர் கிடைக்குமா, இப்படி தானே விஜய்ப்பா. வந்த உடனே நான் உபன்யாசம் தானே, உபன்யாசம் எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டால் தான் நான் உபன்யாசம். வந்த உடனே முதல்ல ரூம் எங்கே தங்கிறதுக்கு அதெல்லாம் நான் கேட்கல, அவளே ரெடி பண்ணி கொடுத்துட்டா. அதனால் கவலைப்பட்டு எனக்கு கவலை இல்லை. சில இடத்துல போனால் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லாமல் இங்கே வந்த உடனே ராமர் எங்கே ராட்சசால் அடிக்கணும்னு கேட்ட உடனே மாரீசனே சொன்னானா, இந்த விஸ்வாமித்திரன் என்னை மதிக்கவே இல்லை, என்ன அடிக்கிற ஒரு அம்பி அழிச்சுன்னு வந்திருக்காருன்னு நினச்சிட்டான். அப்புறம் தான் ராமரை அடித்த அடியில் இந்த சாதாரண அம்பி இல்லை, இவன் பெரிய ஆள்னா அப்புறம் தான் தெரிஞ்சுட்டான் மாரீசனே. இன்னிலிருந்து 5 நாளைக்கு நான் யாகம் பண்ண போகிறப்பா, 6 நாளைக்கு அத்தியப்பிரவதி ஷட்ராத்திரம். இந்த யாகம் பண்ணும்போது நடுவில் பேச மாட்டேன், சுபாகுமாரிச்சால் வருவா, நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ என்று சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் யாகம் ஆரம்பித்தா. யாகம் ஆரம்பித்தா அதை எப்படி ராமர் காப்பாற்றினார் கம்பர் அழகாக சொல்கிறார். என்னுதற்காக்க 2-3 நாள். 2-3 என்ன, 2-3 6 நாள். விண்ணவர் காக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர். ராமர் அந்த யாகசால வாசலில் லட்சுமணனை நிறுத்தி வச்சார். இங்கே இருந்து போப்பா,
நான் சுற்றி வரேன்னு இந்த யாகசாலையை ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு மறுபடியும் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா ஜாகிரதை, ராட்சசாலை வராமல் பார்த்துக்கோன்னு மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிப்பார். மறுபடியும் லக்ஷ்மணனை தட்டுவார். இது பார்த்தா எப்படி இருக்குன்னா, 2 இமையும் சேர்ந்து கண்ணை எப்படி காப்பாற்றுறதும். இந்த கண்ணுக்கு மேலே புருவம் இருக்கே, இதுதான் யாக பந்தல் மாதிரி இருக்குது. இந்த கண்ணி மேலே இந்த ரோமங்கள்லாம் இருக்கே, அதில் தான் யாகசாலையில் போட்ட தர்ப்பம் மாதிரி. இந்த மேல் இமை தான் ராமர், கீழ் இமை தான் லக்ஷ்மணன். ஏன்னா சின்னதாக இருக்கணும், இது அம்பி, இது ஒரே இடத்துல தான் இருக்குது. இந்த மேல் இமை தான் போயிட்டு தொட்டுட்டு வருது. இந்த கண்ணுக்குள்ளே பாப்பான்னு இருக்கே ஜோதி, அதுதான் அக்னி குண்டம். இந்த யாகசாலையை மாதிரி இந்த கண்ணை, இந்த மேலிமை கீழ்மை எப்படி கண்ணுக்கு மருந்து விடுறதா இருந்தால் கூட விடாது. அதை 2 பிடிச்சினா தான் மருந்து விட முடியும். அந்த 2 இமைகள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர், மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள். அப்படி 2 இமையும் எப்படி கண்ணை காப்பாற்றுறதோ அது மாதிரி ராமரும் லக்ஷ்மணாலும் இந்த யாகத்தை காப்பாற்றினார்கள். அதில் முக்கியமாக இந்த சுபாகுமாரி சாலை என்ன பண்ணால், ராட்சசாரோட கடைசி நாளைக்கு தான் வருவாளாம், பூர்ணாகுதி டேட்டில் தான். நான் 6 நாள் பட்டினி கிடந்து நெய் எல்லாம் செலவு ஆன பிறகு கடைசியில் இந்த கஷ்டப்படுறதுலேயே ரொம்ப கஷ்டப்படுத்துது இதோட சுபாவம். சில பேருக்கு எல்லாம் முடிஞ்சு கடைசியில் டிஸ்டர்ப் பண்ணினோன்னா திருப்பி முதல் நாள் 6 நாளுக்கு கஷ்டப்படணுமேன்னு கடைசி நாளைக்கு இந்த பூர்ணாகுதி டயத்தில் மாம்சத்தெல்லாம் போட வரும்பொழுது ராமர் பானங்களாலேயே பந்தலை போட்டு அதெல்லாம் தடுத்து நிறுத்தி சுபாகுங்கிற ராட்சசனை ஆக்னேயாஸ்திரத்தினால் கொளுத்தி விட்டார். பாக்கி ராட்சசால வாயவியாஸ்திரங்கிற அஸ்திரப்பட்டு பறக்க அடித்தார். மாரீச்சனை மாத்திரம் வதம் பண்ணாமல் விட்டுட்டார். சாதாரண ஒரு அஸ்திரத்தை போட்டு கடலில் கொண்டு தள்ளிட்டார். ராமர் எவ்வளோ தர்மாத்மாங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்னா, இப்போ தான் மாரீச்சன் சுபாகு மாரீச்சனுடைய அம்மாவை தாடகையை வதம் பண்ணியிருக்கார். இன்னும் 1 வருஷம் ஆகலை. இந்த மாரீச்சன் மாதம் மாசிகள்லாம் பண்ணி இந்த தாடகைக்கு அந்த வருஷாப்திகம் பண்ணி அவன் அம்மாவை கரையேற்றினமே ராமருக்கு கவலையான். மூத்த பையனாச்சே இந்த தாடகையுடைய மூத்த பையன் யார், மாரீச்சன். அந்த கர்மா ஒழுங்காக நடத்தி அவன் கர்மாவை பண்ணணுமேங்கிற கவலையினால் அவன் மூத்த பையனை மாரீச்சன் அடிக்காமல் விட்டான். அவன் கர்மா வருவான்னு நினச்சின்னு விட்டார். அவன் பண்ணனா இல்லையான்னு அவன் மாரீச்சன் தான் கேட்கணும். நேராக சமுத்திரத்தில் போய் விழுந்தான். தப்பிச்சவன் குறைச்சவன் ஓடி போனான். விஸ்வாமித்திரர் சந்தோஷப்பட்டார். இப்போ தான் இந்த சித்தாசிரமமாக ஆச்சுப்பா. நான் உங்கள் அப்பாட்ட யாக சம்ரட்சணத்துக்கு தான் அழைச்சின்னு வந்தேன். யாகம் முடிஞ்சிருத்தும் நீ ஊருக்கு திரும்பி போகிறையா, இல்லாட்டா நான் இப்போ வேற ஒரு யாகத்துக்கு போகிறேன். ஜனக மகாராஜா ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கார், அங்கே என்னை கூப்பிட்டுருக்கார். நீ ஏன் கூட வரையா அல்லது அயோத்திக்கு போகிறையான்னு கேட்குறார். இது மாதிரி பெரியவா நம்மகிட்ட யாராவது கேட்டால் இல்லை நான் அதுக்கே போகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெரியவா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்னு சொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்னு ராமர் சொன்ன உடனே அப்போ தான் விஸ்வாமித்திரர் சொன்னார், அத்புதஞ்ச தனுரத்னம் தத்ரைக்கம் திருஷ்டுமருகசி. அங்கே ஒரு வில்லு இருக்குப்பா, அந்த வில்லையும் பார்த்தா நன்னா இருக்கும். வில்லையும் பார்த்தா நன்னா இருக்கும்னு ஏன் சொன்னார்னா, வில்லு மாத்திரம் இல்லை, வில்லையும் பார்க்கலாம் பொண்ணையும் பார்க்கலாங்கிறதுக்காக அதை சூட்சமாக சொன்னார். வில்லையும் பார்க்கலாம் அப்படின்னா உடனே ராமர் சொன்னார். விஸ்வாமித்திரோட கிளம்புறார். விஸ்வாமித்திரனா என்ன அர்த்தம்னா, எல்லார்ட்டையும் பிரியமாக பழகிறவர்னு அர்த்தம். விஸ்வம் மித்திரம், உலகமே யாருக்கு நண்பனோ அவன்தான் விஸ்வாமித்திரன். இங்கே சொல்கிறார், மிருகபட்சிகணா சர்வே சித்தாஸ்திரமணிவாசினா அனுஜக்குரும் மகாத்மானம் விஸ்வாமித்ரம் தபோநிதிம். விஸ்வாமித்திரர் அந்த சித்தாசிரமத்தை விட்டு கிளம்பும்பொழுது அங்கே இருந்த மிருகங்கள் பட்சிகள்லாம் அழுதுண்டே இருந்தான். விஸ்வாமித்திரரை எங்களை விட்டுட்டு போகிறீங்கன்னு மிருகங்கள் பட்சிகள்கிட்ட கூட பிரியமாக பழகிட்டு இருந்தவரான் அப்படி விஸ்வாமித்திரர். நம்ம தான் நினச்சிருக்கோம் விஸ்வாமித்திரனா கோபக்காரர் அப்படின்னு சொல்லி பேர் கோபிச்சு நான் யாருக்குமா நான் விஸ்வாமித்திர கோத்திரம்னு இவா கோபத்துக்கு அவையும் சேர்த்து எழுத்துப்பான். அதெல்லாம் இன்னைக்கு விஸ்வாமித்திரர் எல்லாத்தையும் பிரியமாக பழகிறவர். அப்படி விஸ்வாமித்திரர் போகிற வழியில் பல கதைகள்லாம் சொல்லிட்டு வரார். அதில் முக்கியமாக குமாரோத்பத்தி. இந்த ராமாயணத்தில் ராமர் கேட்ட கதை என்னன்னா முருகனுடைய கதை. அந்த முருகன் கதையை கேட்டால் ராமர் கதை மாதிரி இருக்கு. நம் முருகன் கதையிலையும் 3 பேர் அசுரா, சூரபத்மன், சிங்கமுகன், அப்புறம் தாரகாசுரன், அவன் 3 பேர். இங்கேயும் அங்கே பிரதானமாக சூரபத்மன், சிங்கமுகன் 2 பேர். அந்த சிங்கமுகன் மாதிரி தான் கும்பகர்ணன். அதுலேயும் ஒருத்தன் நல்லவன் இருப்பான், விபீஷணன் மாதிரி. அது ராமாயண கதையும் இந்த ஸ்காந்த கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே சூர்பனகைன்னு இங்கே ராமாயணத்தில் வராளே, அது மாதிரி அங்கே சூர்பத்மனுடைய சகோதரி அஜாமுகின்னு ஒருத்தி, அவள் கையை வெட்டுவார் சாஸ்தாவுடைய ஆள்.
இங்கே வந்து லக்ஷ்மணன் இந்த சூரிய மூக்கையும் கதையும் வெட்டுறான். அதை வச்சுட்டு பெரிய யுத்தம் நடக்கிறது, ஜெயிலில் போடுறான். அப்படிலாம் கதை ராமாயணம் கிட்டத்தட்ட இந்த சூரபத்மாசுரன் கதை மாதிரியே வரும், ஸ்காந்தம் மாதிரி. இந்த ஸ்காந்த புராணத்தை 2 அத்தியாயத்தில் இங்கே விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொல்லி அதுக்கு பலசுதி வேற சொல்கிறார். பக்தஸ்தய கார்த்திகேயே காக்குஸ்த புவி மாணவா ஆயுஷ்மான் புத்திர பௌத்திரைச்சே ஸ்கந்த சாரோக்கியதான் செய்து. ஒரு பக்தன் முருகன்கிட்ட பக்தியாக இருந்தான்னா அவன் ஆயுஷோட புத்திர பௌத்திராலோட கடைசியில் முருகன் லோகத்தையும் அடைவான் என்று அந்த முருகனுடைய பெருமையை இங்கே வர்ணிக்கிறார். அதனால தான் நம்ம பழமொழியும் ஒன்று உண்டு, சட்டியில் இருந்தால் ஆப்பில் வரும். சட்டியில் இருந்தால் ஆப்ப என்ன கரண்டியில் வரும்னு அர்த்தம் இல்லை. ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். ஷஷ்டி விரதம் இருந்தால் அவளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் என்று இதனுடைய அர்த்தம். இது முருகனுடைய கதை. கங்கா மகாத்மியத்தை சொன்னார். அந்த கங்கா மகாத்மியத்தையும் சொல்லி ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே ஒரு இடத்துல நல்ல காரியம் நடந்த இடம்னு பார்த்தாலே தெரியறது. ஆனால் இப்போ யாருமே இல்லை. இன்னும் கேட்டார், இது என்ன இடம்னு ராமர் கேட்டார். அவர் தான் சொன்னார், விஸ்வாமித்தர் இங்கே ஒரு மகாத்மா இருந்தார்ப்பா கௌதமன்னு. அவருடைய தபசை தேவேந்திரனால் கெடுக்க முடியல. அப்போ என்னன்னா அவருடைய பத்னியுடைய தபசை கெடுத்து விடலாம் என்பதற்காக ஹல்யம்னாலே தோஷம்னு அர்த்தம். ந ஹல்யம் தோஷமே இல்லாதவள்ங்கிறதுனால தான் அவளுக்கு அகல்யானே பேர். இது வந்து இந்திரனை தப்பாக நினைக்கிறதுக்கோ அல்லது அகல்யை தப்பாக நினைக்கிறதுக்கோ இந்த கதை இல்லை. இந்திரன் யார் உடம்புல தான் இல்லை. இந்திரன் தேவன், தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். இந்திரோ மேபலை ஏஸ்தா. ஒவ்வொரு அங்கங்களுக்கு ஒரு தேவதை இருக்குன்னு இருக்கு. இப்போ கண்ணுக்கு சூரியன், காதுகளுக்கு திக்குகள், மூக்குக்கு அஸ்வி தேவதைகள். இந்த தேவதைகள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இந்திரியங்கள்லாம் ஒர்க் பண்ணுறது. கரண்ட் இருக்குது, லைட் இருக்குது, இருந்தால் கூட சுவிட்சு போடுறதுக்கு ஒரு ஆளுமே. அது மாதிரி இந்த தேவதைகள் இருக்குது. இந்த சூரியனுக்கு கண்ணுக்கு சூரியன் தேவதை, நல்லா தான் சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்கிறோம். கண்ணுக்கு மூக்குக்கு அஸ்வினி தேவதைகள் தேவதைன்னு சொல்லணும்னா ஆனால் ஒரு மூக்கு தான், ஆனால் 2 ஓட்டை இருக்குது. அஸ்வினி தேவதைகள் ட்வின்ஸு, அதனால் அவளை அது மாதிரி இடமா அவளை போட்டு உட்காந்து வச்சுருக்கு. அது மாதிரி கைக்கு தேவதை இந்திரன். நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது வேட்டி வந்தால் கூட தானாகவே கட்டிக்கிறது கை. நான் மனசில் பிளான் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த தேவதை அங்கேருந்து கரெக்டாக அதை பண்ணிட்டுருக்கு. அப்போ எல்லார் கையிலையும் இந்திரன் இருக்க தான் இருக்கான். இருக்கும்போது அகல்ய கையிலையும் தான் இருக்கான். அப்போ இந்த கதை இந்திரனை தப்பாக நினைக்கிறதுக்காகவோ அகல்யை தப்பாக நினைக்கிறதுக்கோ கௌதமர் கோபக்காரர் அதை தப்பாக நினைக்கிறதுக்கோ இல்லை. இந்த கதையினுடைய சாரம் என்னடான்னா, ஒரு ரோஜா செடியில் 100 முள் இருக்குன்னா முள்ளுக்காகவா ரோஜா செடியை வச்சுக்கிறோம்? 100 முள் இருந்தாலும் ஒரு பூ அழகாக இருக்குது, அந்த பூவுக்காக ரோஜா செடியை வச்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, புத்திசாலியாக இருக்கிறவன் பூவை பறிப்பான், முட்டாளாக இருக்கிறவன் முள்ளை குத்திப்பான். அதனால் புராணத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் எது சாரமோ அதை நம்ம எடுத்துக்கணும். இந்த கதையினுடைய சாரம் என்னடான்னா, எப்பேற்பட்ட மகாபாபியாக இருந்தாலும் அவரையும் ராமர் பாவனமாக்கிடுவார். பதித பாவன சீதாராம் பாடுறோமே. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். 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 பதித்தர்களையும் பாவனமாக்கிடுவார் என்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காக இந்த சரித்திரம். கௌதமர் இல்லாத டயத்தில் கௌதமர் மாதிரி வேஷம் போட்டுன்னு இந்திரன் வந்துவிட்டான். அகல்யையும் அதை புரிஞ்சிக்கல, அப்புறம் தான் தெரிஞ்சின்றால். அதை தெரிஞ்சின்ற கௌதமர் சாபம் கொடுத்தார் இந்திரனுக்கும் அகல்யைக்கும். உன்னுடைய அழகுனால தானே இந்திரன் வந்தான், அதனால் நீ யார் கண்ணுக்கும் தெரியாமல் போ, அதிர்ஷ்யாத்வம் பவிஷ்யசி. அதுதான் கல்லா போ சொன்னான்னு சொல்கிறார். புராணாந்திரத்தில் இருக்குது செய்தி பகவான். அதனால் ஒரு கல் மாதிரி இருந்துட்டுருக்கார். எப்போ எனக்கு சாப விமோசனம்னு அகல்ய கேட்டார். அப்போ தான் கௌதமர் சொன்னார், யதாத் வேதத் வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜா ஆகமிஷ்யதி துர்தர்ஷா ததா பூதா பவிஷ்யசி. எப்போ இந்த ஆசிரமத்துக்கு ராமர் வருவாரோ அப்போ நீ சுத்தமாகிடுவார். ராமர் வருவார், கால் போடுவார், அதெல்லாம் கூட சொல்ல. இந்த ஆசிரமத்துக்கு இந்த இடத்துக்கு ஒரு மகான் வந்தாலே அப்புறம் அவள் பூஜை பண்ணணும், அவள் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவள் வந்தாலே சுத்தமாகிடும். அதான் இந்த இடத்துல ராமர் வந்தாலே நீ சுத்தமாகிடுவே என்று சொல்ல.
ஏன்னா அந்த மகான்களை பார்த்தாலே போகிறோம். அப்புறம் அவள் தொடரணும், ஆசீர்வாதம் பண்ணணும், அப்புறம் தீர்த்தம் கொடுக்கணும்லாம் கூட அவசியம் இல்லை. குமரில பட்டர்னு ஒருத்தர், அவர் பௌத்த மதத்தை கண்டிக்கணுங்கிறதுக்காக புத்தர்களோட மதத்திலே சேர்ந்து கற்றுண்டு அதில் என்னென்ன மிஸ்டேக்கு தெரிஞ்சுட்டு இவர் இந்த புத்த மதத்தை கண்டித்தார். இருந்தாலும் ஒருத்தட்டவே படிச்சுட்டு அந்த குரு துரோகம் பண்ணிட்டோமேங்கிறதுக்காக என்ன பண்ணினார், அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த முட்டான் போடுவாரே அது மாதிரி துஷாக்னி பிரவேசன்னு நிறைய உமியை போட்டுட்டு அதுக்கு நடுவில் உட்காந்துக்கணும். அந்த உமியில் தீயை வச்சிடணும். அது வெந்து உடம்பு வெறும்போது அப்படியே உடம்பு வெந்து சாகணும். இதுதான் குரு துரோகம் பண்ணினவாளுக்கு பிராயச்சித்தம், தண்டனை. அதனால குமரில பட்டர் அது மாதிரி உட்காந்துட்டு இருக்கார். இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஓடி வந்தார் ஆதிசங்கரர். அவர் வரத்துக்குள்ளே இவருடைய கழுத்து வலியும் நெருப்பு பிடிச்சிருச்சு. முகம் மாற்றணும் இருக்குது, கொஞ்சம் பேசுகிறார். சொன்னார், இப்படி பண்ணிட்டே நீங்கள் வேறு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணிருக்கலாமே, இதை பண்ணிட்டே. அப்போதான் குமரில பட்டர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கக்கூடாதோ. ஆதிசங்கரை பார்த்து சொன்னார், உங்களை பார்த்துருந்தேன்னா இந்த அக்னிக்குள்ளேயே அங்கிருக்க மாட்டேன். நான் உங்களை பார்த்தாலே எல்லா பாவம் சாதுனாம் தரிசனம், உங்களை பார்த்தாலே எனக்கு எல்லா பாவம் நீங்கள் இருக்குமே, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து கொஞ்சம் மட்டும் இருந்தால் நான் இந்த அக்னிக்குள்ளே இறங்கியிருக்க மாட்டேன் என்று சொன்னார்னு சரித்திரம். அது மாதிரி இந்த இடத்துக்கு ராமர் வந்தாலே நீ சுத்தம் ஆயிடுவாய் என்று சொல்ல அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கா. பஜனை 12 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.